அஸ்ஸலாமு அலைக்கும் வரஹ்மத்துல்லாஹி வபரகாத்துஹு. ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் மீதும் அவர்கள் காட்டிய வழி அப்படியே பின்பற்றிய சத்திய சஹாபாக்கள் மீதும் தாபீன்கள் மீதும் தபா தாபீன்கள் மீதும் இன்னும் நாதாக்கள் சுஹதாக்கள் அவுலியாக்கள் நம் குடும்பத்தார்கள் நம் அனைவர்கள் மீதும் அல்லாஹுடைய சலாத்தும் சலாமும் என்றென்றும் உண்டாகட்டுமாக. ஆமீன். கண்ணியமிக்க வல்ல அல்லாஹ்வின் நல்லடியார்களே, என் குடும்பத்தினர்களே, என் சகோதர சகோதரிகளே, உங்களுக்கு மத்தியில் நான் பேச இருக்கக்கூடிய தலைப்பு என்னவென்றால் சேவிங் அக்கௌண்ட். இந்த உலகத்தில் நீங்கள் வாழணும் அப்படின்னா உங்களுக்குன்னு சில இன்கம் தேவைப்படுது. அந்த இன்கம்மை சேவ் பண்ணுறதுக்குன்னு என்ன பண்ணுவீங்க, ஹவுஸ் அக்கௌண்ட்டாக இருக்கும். சில பேர் வீட்டிலே சேர்த்து வைப்பீங்க, சில பேர் பேங்க் அக்கௌண்ட்டில் சேர்த்து வைப்பீங்க. சேவிங் அக்கௌண்ட்டாக நமக்கு தெரியாமலேயே சேர்த்து வைப்பீங்க. சில பேர் தங்கத்தில் போடுவீங்க. தங்கம் என்ன பண்ணுவீங்க, மாதம் மாதம் கட்டுற மாதிரி, தினமும் கட்டுற மாதிரி, அந்த மாதிரி சீட்டில் போட்டு பண்ணுவீங்க. சில பேர் சீட்டு போடுவீங்க, ஏதாவது அந்த காசு தேவைப்படும் அப்படின்றதுக்காண்டி. இது ஏன் பண்ணுறீங்க அப்படின்னா, ஒரு சிக்கல், இக்கட்டான நிலைமை, உங்களுடைய சூழல், டக்குன்னு ஏதாவது டைட்டான சுச்சுவேஷனு, சரி திடீர்னு ஆக்சிடென்ட்டு, திடீர்னு ஏதாவது விருந்து, ஏதோ ஒன்று சுச்சுவேஷனுக்கு அந்த காசு நமக்கு உபயோகமாகும், யூஸ் ஆகும் அப்படின்றதுக்காண்டி நம்ம என்ன பண்ணுவோம், ஃப்யூச்சரை கருதி என்ன பண்ணுவோம், சேர்த்து வைப்போம். திடீர்னு பொண்ணு வயசுக்கு வந்துடுவா, திடீர்னு கல்யாணத்துக்கு ரெடி பண்ணணும், திடீர்னு படிப்பு முடிஞ்சிடும், அடுத்த படிப்புக்கு போகணும், காலேஜ் மாறணும், ஏதோ ஒன்று வீடு கட்டணும், இது மாதிரி ஏதோ ஒரு ப்ராப்ளத்துக்காண்டி என்ன பண்ணுவோம், ஃப்யூச்சரை என்ன பண்ணுவோம், அந்த சேவிங் அக்கௌண்ட் நம்ம பண்ணிக்கிட்டே இருப்போம். இது ஒரு மனுஷனுக்கு புரிய வைக்க வேண்டிய அவசியம் இல்லை. இது காமனாக எல்லாருக்குமே அந்த சென்ஸ் இருக்கும். நம்ம நமக்குன்னு ஒரு ஃபேமிலி இருக்குது, நம்ம பண்ணணும் அப்படின்றது காமனாக எல்லாருக்குமே அது வரும். ஒரு குழந்தைன்னு இருந்துச்சுன்னா அந்த குழந்தை என்ன பண்ணும், அந்த குழந்தையும் தன்னுடைய பரிசில் மணியை சேர்த்து வைக்கும். அதுக்கு ஒரு ஏம் இருக்கும், இந்த பொருளை வாங்கணும், அந்த பொருளை வாங்கணும் அப்படின்னுக்காண்டி அந்த ஏம் பண்ணி ஒரு குழந்தை கூட அந்த மணியை சேவ் பண்ணக்கூடிய பார்க்குறோம். இது யாருக்கும் சொல்லித்தர வேண்டிய அவசியம் இல்லை. ஆனால் அல்லாஹ் ஒரு விஷயத்த சொல்கிறான், நீங்கள் ஏன் சேவ் பண்ணவே மாட்டேன்றீங்க, நீங்கள் ஏன் புரிஞ்சிக்கவே மாட்டேன்றீங்க, நீங்கள் ஏன் யதார்த்த வாழ்க்கைக்கு வர மாட்டேங்கிறீங்க, நீங்கள் ஏன் உங்களுடைய வாழ்க்கையையும் உங்களுடைய காலத்தையும் உங்களுடைய உடலையும் உங்களுடைய உள்ளத்தையும் ஏன் நீங்கள் பரிசோதனை பண்ணியே பார்க்க மாட்டேங்கிறீங்க. இதெல்லாம் ஒரே கட்டத்தில் இருக்கா? காலம் ஒரே கட்டத்தில் இருக்கா? நம்ம எல்லாருக்குமே ஒரு நாள் மாடி வீட்டில் இருப்போம், ஒரு நாள் குடிசை வீட்டில் இருந்திருப்போம், ஒரு நாள் தெருவில் இருந்திருப்போம். அப்படி தானே? காலம் ஒரே கட்டமாக இருக்கா? காலம் மாறுதில்லை, நிகழ்வுகள் மாறுதில்லை. அப்போ அந்த நிகழ்வுகள் மாறுது அப்படின்னா நீ ஒரு கட்டத்தில் இருக்கிற, இன்னொரு கட்டத்துக்கு போகிற, மாறிக்கிட்டே இருக்க. ஸ்டாமினா ஒரு இடத்துல நிற்க மாட்டேன்ற. அப்போ ஒரு இடம் நோக்கி போயிட்டே இருக்குன்னு உனக்கு தெரியுது. அப்போ அந்த எதை நோக்கி, எதை எதிர்பார்த்து எதை நோக்கி நீ போயிட்டுருக்கியோ அந்த கோலுக்கு உன்னுடைய அச்சீவ்மெண்ட் எதுவுமே இல்லையே. சொல்ல ஒரு பாயிண்ட் புரியுதுங்களா? உன்னுடைய காலம் இருக்குது, உன் காலத்தை நீ என்ன பண்ணிக்கிட்டு இருக்க, வேஸ்ட் பண்ணிக்கிட்டு இருக்க. புரியுதுங்களா? அந்த காலமும் உனக்கு படிப்புன்னு சொல்லிக்கிட்டே இருக்கு. நேற்று வரைக்கும் நான் தரையில் படுத்துக்கிட்டு இருந்தேன், இன்றைக்கி மெத்தையில் படுக்கிறேன். நேற்று வரைக்கும் மெத்தையில் படுத்துக்கிட்டு இருந்தேன், நீ ஏசியில் படுத்துக்கிட்டு இருக்கேன். இப்படி உங்களுக்கு புரியுது இல்லை? வளர்ச்சி ஒரு மாதிரியாக போயிட்டு இருக்கும்போது நம்ம இப்போ யோசிக்கிறோம்ல, இப்படி இருந்தோம் அப்படி மாறிக்கிட்டு இருக்கோம்னு. ஒரு கட்டத்தை போய் எதிர்கொள்ள போக போகிறோம் அப்படின்னா அந்த ஒரு கட்டத்துக்கு எந்த எதிர்பார்ப்புமே இல்லாத ஒரு சமுதாயமாக ஏன் வாழ்றீங்கன்றது அல்லாஹ் என்ன பண்ணுறான், குர்ஆன் ரீதியில் உங்களை முழுக்க கேள்வி கேட்குறான். குர்ஆன் முழுக்க உங்கள்கிட்ட கேள்வி கேட்குறான். காலத்தையும் பார்க்க மாட்டேன்றோம். ரெண்டாவது இடம் என்னது? ஒரே இடத்துல நம்ம இருக்கிறோமா? ஃபஸ்ட்டு கருவறையில் இருந்தோம். கருவறைக்கு முன்னாடி எப்படி இருந்தோம்? ஆன்மா உலகத்தில் இருந்தோம். அதுக்கப்புறம் கருவறைக்கு வந்தோம். அதில் ஒரு வாழ்க்கை வாழ்ந்தோம். அதுக்கப்புறம் என்ன பண்ணோம், குழந்தையாக பிறந்தோம். அதில் நமக்கு எதுவுமே ஆசாபாசம் கேட்க தெரியாது, எதுவும் பண்ண தவளை தெரியும், அவ்வளோ மட்டும் தெரியும், அவ்வளோ தெரியும், அவ்வளோதான் தெரியும். அது ஒரு கட்டத்தில் இருந்தோம். அதுக்கப்புறம் ஒரு பருவம், ஒரு 10 வயசு அடைஞ்சது. அதில் ஒரு ஆசாபாசங்கள் இருந்து இது வேணும் அது வேணும், அடம் பிடிக்கிறது, பிடிவாதம் பண்ணுறது ஒரு கட்டத்தில் இருந்தோம். வாலிப வயது அடைகிறோம், அது ஒரு கட்டமாக இருக்கிறோம். அதுக்கப்புறம் திருமண வாழ்க்கை ஒன்று வருது. அதுக்கப்புறம் தலைவர் பொசிஷன் வருது. அதுக்கப்புறம் தாத்தா பாட்டின்ற ஒரு பொசிஷன் வருது. அதுக்கப்புறம் நீங்கள் எங்கே பாருங்க, குழந்தையாக இருக்கும்போது ஒரு இடத்துல இருந்தேன், வாலிபனா ஒரு 10 வயசு இருக்கும்போது ஒரு இடத்துல இருந்திருப்பேன். அதுக்கப்புறம் படிப்பில் எஜுகேஷன் முடிஞ்சு வேலைக்கு போகும்போது அமெரிக்காலேயோ இதுலேயோ ஒரு இடத்துல இருப்பேன். ஒரு இடம் மாறுறீங்கல்ல, உங்களுக்கு ஒரு கட்டத்தில் ஒரே இடத்துல நீ இருக்க மாட்டேன், மாறிக்கிட்டே இருக்கிற. அப்போ இந்த மாதிரி மாறக்கூடிய ஒரு தன்மையை ஏன் கவனிக்க மாட்டேங்கிறீங்கன்னு கேட்குறாங்க. ஒரு இடத்துல இருந்து இன்னொரு இடத்துக்கு மாறிக்கிட்டே இருக்கிறீங்களே, இது ஏன் ஒரே இடத்துல நிற்க மாட்டேங்கிறீங்க நீங்கள்? அப்போ புரியுது இல்லை, ஒரு இடத்துக்கு போக போகிறீங்கன்னு புரியுது. ஏன் உங்கள் வாழ்க்கையை நீங்கள் பரிசோதனை பண்ணி பார்க்க மாட்டேன்றீங்கன்னு நல்லா கேள்வி கேட்குறான். புரியுதுங்களா? ரெண்டாவது மூணாவது என்னது? உடல் சார்ந்த அம்சங்களை பாருங்கள். முதல்ல குழந்தையாக இருந்த, இளமையாக மாறுற. அப்போ ஒரு பூஸ்ட் எப்படி இருக்கும், இளமையாக மாறும்போது எப்படி திடகாட்டமாக இருக்கும், எது நினச்சாலும் பண்ண முடியும், என்னால் முடியும் அப்படின்ற ஒரு வைராக்கியம் இருக்கும். அது முடியாத ஒரு சுச்சுவேஷனாக இருந்தாலும் முடியுன்ற அளவுக்கு அவனுடைய உள்ளமோ ஆக்ரோஷமோ பேச வைக்கும் செய்யும். அதே ஒரு தாத்தாவை மாறும்போது, ஒரு கிழவனாக மாறும்போது, இயலாமையாக ஆகும்போது என்னவோ மாறுது, ஒரு கட்டத்தை மாறிக்கிட்டு இருக்கீங்களே, இந்த உடல் அமைப்புகளை ஏன் கவனிக்க மாட்டேங்கிறீங்கன்னு கேட்குறோம்.
4வது டைரெக்டாகவே எல்லாம் உள்ளத்தை பார்த்தே கேட்குறேன். இந்த உள்ளம் ஏன் உன் கண்ட்ரோலில் இருக்க மாட்டேங்குது? உலகத்துக்கு அடிமையாயிருச்சுன்னா உள்ளம், அது உன் கண்ட்ரோலில் இல்லை. அதே உலகம் உன்னுடைய உள்ளத்துக்கு கண்ட்ரோல் ஆயிடுச்சு அப்படின்னா நீ கண்ட்ரோலாக இருக்கேன்னு அர்த்தம். உலகத்துக்கு உன் உள்ளம் அடிமையாயிருச்சு அப்படின்னா நீ என்னவா மாறிட்ட? உலகத்துக்கு மாறிட்ட, சைத்தானா மாறிட்ட. அதே உலகத்தை நீ கண்ட்ரோல் பண்ணிட்ட அப்படின்னா நீயா இருப்ப. அந்த நீயா இல்லாதனால தான் அல்லாஹ் நம்ம குர்ஆன் நடிவில் என்ன பண்ணிக்கிட்டு இருக்கான், பேசுகிறான். ஏன் உங்களுக்குன்னு ஒரு சேவிங் அக்கௌண்ட்டை பண்ண மாட்டேங்கிறீங்க? ஏன் சேமிப்பு பண்ண மாட்டேங்கிறீங்க? ஏன் நற்செயல்கள் பக்கம் உங்களுடைய கண்ணோட்டம் ஏன் போக மாட்டேங்குது? உலகமேனு ஏன் வாழ்ந்துக்கிட்டு இருக்கீங்க? இந்த வானத்தை பாரு, பூமியை பாரு, அந்த சராசரங்களை பாரு, பரப்பு வரக்கங்களை பாரு, எல்லாம் இந்த காற்றை பாரு, இந்த கடலை பாரு, உன்னை பாரு, எல்லாத்தையும் பாரு. ஏன் கவனிக்க மாட்டேங்கிற? ஏன் இந்த உண்மையான ஒரு வாழ்க்கைக்கு ஏன் வர மாட்டேங்கிற? யதார்த்தமான ஒரு வாழ்க்கையை வாழ்ந்துக்கிட்டு இருக்க. இந்த வாழ்க்கையில் எப்படியே நிரந்தரமாக வாழ்ந்துருவோன்னு ஏன் நினைக்கிற? கட்டம் மாறிக்கிட்டே இருக்குல்ல, நீ ஏன் மாற மாட்டேன்றது தான் எல்லாம் என்ன பண்ணுறான், எங்கே பார்த்தாலும் கேள்வி கேட்கான். இன்றைக்கி நமக்கு ரசூல் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் 1450 வருஷத்துக்கு முன்னாடியே சொல்லிட்டு போயிட்டாங்க, நானும் மறுமை நாளும் ஒன்று. நான் போயிட்டேன்னா அடுத்தது நீங்கள் எதிர்பார்க்க வேண்டியது என்னது? மறுமை நாள் தான். அந்த மறுமை நாளுடைய அடையாளங்கள் என்னென்ன ரசூல் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் சொல்லி கொடுத்துட்டு போயிட்டாங்க. சொல்லி கொடுத்துட்டு போனாங்களா இல்லையா? அதை அந்த அடையாளங்களை வச்சு எதை கொண்டு நம்ம படிப்பினை பெறுறோம்? சூரியன் மேற்கில் வந்துருச்சு, படிப்பினை என்ன? இன்னைக்கு பயான் எப்படி இருக்குது அப்படின்னா, ஜும்மா பயான் எப்படி இருக்குது அப்படின்னா, இன்னைக்கு யதார்த்தமான பயான்கள் என்ன இருக்குன்னா, அதாவது எதுலேருந்து கொஸ்டின் ஆன்சர் எடுக்கணுமோ அதுலேருந்து கொஸ்டின் ஆன்சர் எடுக்க மாட்டேங்கிறான். எதுலேருந்து எடுக்கணும்? உலகத்தில் இருந்தால் கொஸ்டினை எடுத்து ஆன்சரை நம்ம என்ன பண்ணணும், பதிவு பண்ணி பேசணும். உலகத்தை விட்டுறாங்க. உலகத்துக்கும் நமக்கும் சம்மந்தம் இல்லை. ஆனால் பண்ணக்கூடிய தப்பு, பண்ணக்கூடிய விஷயங்கள் எல்லாமே உலக சார்ந்து தான் விழுந்து கிடக்கிறோம். அதை நோக்கி நீங்கள் போகாதீங்க. அதுலேருந்து மீண்டு வாங்க. கியாமத்துன்னு ஒன்று இருக்குது, மறுமை நாள்னு ஒன்று இருக்குது, ஜட்மெண்ட்டேன்னு ஒன்று இருக்குது, அதுக்கப்புறம் நன்மை தீமை பிரிக்கப்படக்கூடிய ஒன்று இருக்குது, அதுக்கப்புறம் நீங்கள் சொர்க்கமாக நரகமாக மாறக்கூடிய ஒரு கட்டாயம் இருக்குது. இப்போ இதை நோக்கி நீங்கள் வாங்கன்றது நம்மளை கூப்பிடக்கூடிய ஆளுங்கள். போன மாதத்துக்கு என்ன பேசியிருப்பாங்க? ரசூல் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவங்கள மௌலிது ஓதணும் அப்படின்னு சொல்லிட்டு ஒரு கூட்டம் பேசியிருக்கோம். ஒரு கூட்டம் என்ன பண்ணியிருக்கோம், ரசூல் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அளவு கடந்து புகழாதீங்கன்னு ஒரு கூட்டம் பேசியிருக்கோம். இப்போ என்ன பேசியிருப்பாங்க? இப்போ என்ன பேசுவாங்க? வேறு ஏதாவது தலைப்பு என்னது? தொழுகையின் அவசியம் என்ன, நோம்பின் அவசியம் என்ன, ஜக்காத்தின் அவசியம் என்ன, சதக்காவின் அவசியம் என்ன, உபரியான நன்மைக்கு என்ன காரணம், என்னென்ன பண்ணலாம், இப்படி போன்ற விஷயங்கள் நோக்கியே கூப்பிடுறாங்க. இதெல்லாம் எப்போ பேசணும் அப்படின்னா, தொழுகையின் அவசியம் என்ன அப்படின்னா, இதெல்லாம் எப்போ பேசுறதுக்கு உங்களுக்கு தகுதி எப்போ வரும் அப்படின்னா, உலகத்தில் சீராக இயங்கிக்கிட்டு இருக்கு. அல்லாஹ்வுடைய அரசின் ரீதியில் அல்லாஹ்வுடைய ஆட்சி அமைக்கப்பட்டு உலகம் சீராக இயங்கிக்கிட்டு இருக்கு. எங்கேயுமே நன்மை தீமை எல்லாமே பிரித்தெடுக்கப்பட்டு, இது தீமை இந்த பக்கம் போகக்கூடாது, இது நன்மை இந்த பக்கம் தான் இருக்கணும், அழைப்பு பண்ணி பண்ணணுன்ற ஒரு அரசியல் ரசூல் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அந்த 10 வருஷ வாழ்க்கை இருக்குல்ல, அவங்க கலீஃபாவாக உட்காந்து, அதுக்கப்புறம் அபூபக்கர் ரலியல்லாஹு, உமர் ரலியல்லாஹு, உஸ்மான் ரலியல்லாஹு, அலி ரலியல்லாஹு உட்காந்து பண்ணாங்கல்ல, இது சீரான ஆட்சி. இந்த டைமில் ஒருத்தர் தொழுகைக்கு வரல அப்படின்னா அவனை என்ன பண்ணலாம்? வாங்க தொழுகைக்கு வாங்க, தொழுகைக்கு வந்து அவனை சொல்லிட்டு அவனை கட்டாயப்படுத்தி வரவழைக்கணும். இன்னைக்கு என்ன ஆயிடுச்சு அப்படின்னா, எவ்வளோ தப்பு செஞ்சாலும் பரவாயில்ல, தொழுதா எல்லாம் மன்னிச்சிருவான். எப்படி ஆகிட்டோம்? இன்னைக்கு இருக்கிற தப்பே அதுதான். அன்றைக்கி அப்படி இல்லை, அன்றைக்கி சீராயிருச்சு. இதுக்கப்புறம் எல்லாம் என்ன பண்ணுவோம், நான் இப்போ தொழுனா அல்ல என்ன தண்டிப்பான் அப்படின்னு பயந்து நின்று தொழுதாங்க. இன்னைக்கு என்ன ஆயிடுச்சு அப்படின்னா, எவ்வளோ தப்பு பண்ணாலும் அல்ல என்ன மன்னிப்பான், எவ்வளோ தீமை செஞ்சாலும் இந்த தர்மம் என்னை காப்பாற்றிரும், எவ்வளோ வேணாலும் இந்த தப்பு செஞ்சாலும் இந்த சதக்கா என்னை காப்பாற்றிரும், இந்த குர்பானி என்னை காப்பாற்றிரும், இந்த நன்கொடை என்னை காப்பாற்றிரும், இந்த பள்ளிவாசலுக்கு போகிற அமௌண்ட் என்னை காப்பாற்றிரும், இந்த சஜிதா என்னை காப்பாற்றிரும். இது போன்ற விஷயங்கள், அதாவது செய்ய வேண்டிய வேலைகள் செய்யலை, நினைக்க வேண்டிய அடையாளங்களை கொண்டு படிப்பினை பெறலை, அதை விட்டுட்டு தன்னை பாதுகாத்துக்கிற அதனுடைய சுயநலத்துக்கு எப்பவுமே இஸ்லாத்தில் மதிப்பே கிடையாது. பொது நலமாக இருக்கணும். நீ காப்பாற்றி நீ சேவ் ஆகி இங்கே எங்கேயும் இன்னுமே ஆக போகிறது கிடையாது. உங்களுக்கு புரிகிற மாதிரியே சொல்லணும்னா, ஒருத்தர் மறுமை நாளில் எந்த அளவுக்கு நன்மை கொண்டு வருவார், ஊதுமலை அளவுக்கு நன்மை கொண்டு வருவார். இந்த ஹதீஸ் பிரபலியமாக எல்லா ஜமாத்தும் பேசக்கூடியது. கேள்விப்பட்டிருக்குமா இல்லையா? திவால்லாம் என்ன தெரியுமா? நல்லா ரசூல் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவங்கள்ட்ட கேட்பாங்க, அவன் தான் உண்மையான திவால். என்னது? அவ்வளோ நன்மையை கொண்டு வந்திருப்பான். அவன்கிட்ட இல்லாத நன்மையே இருக்காது, அவ்வளோ நன்மை. லாஸ்ட் அவனுடைய நிலைமை என்ன? அல்லாஹ்வுடைய பார்வையில் என்ன பண்ணுறான்? அல்லாஹ் அவன்கிட்ட ஒரே ஒரு கேள்வி கேட்பான், என்னது? நீ எதை கொண்டு சொர்க்கத்திற்கு போகிறாய்? அவன் தரக்கூடிய பதில் தான் இன்னைக்கு நாமளும் தரப்போகிறோம். அவன் என்ன பதில் தருவான் தெரியுமா? என்ன சொல்லுவான் சொல்லுங்க? நான் என் நன்மையை கொண்டு போகிறேன் அப்படின்னு. என்ன சொல்லுவான் அல்லாஹ் கிட்ட? எந்த நன்மையை கொண்டு நான் சொர்க்கத்துக்கு போக போகிறேன் அப்படி சொன்னோன்னே, அதுக்கப்புறம் அல்ல அவனுக்கு அப்பாவும் பாருங்க டெஸ்ட்டு ஆடு அப்படி மிரண்டு போயிடுவான். அவன் அதுக்கப்புறம் தலையை தூக்க மாட்டான். வரும்போது எப்படி வருவான்? கம்பீரத்தோட ராஜ நடந்து வருவான். ஏன்னா இந்த நன்மையை காப்பாற்றணும்னு நினச்சிட்டு வருவான். கடைசியில் அவன் தலையை தொங்க போட்டுருவான்.
அந்த நிலைமைக்கு எல்லாம் அவனை ஆளாகும். அவன் பண்ண திரு தீமைகள் இருந்து, பெரிய தீமைகள் இருந்து, மறைஞ்சு செஞ்சது, ஒளிஞ்சு செஞ்சது, மறைச்சி வச்சது எல்லாத்தையும் வெளிப்படுத்தி அவனை காமிச்சு ஃபுல்லாக அவன்கிட்ட இருக்கிற எல்லா நன்மையும் பிடுங்கி கடைசியில் அவனை என்ன ஆக்குவான்? கொடுக்கறதுக்கு ஒன்றும் இருக்காது. இன்னும் லிஸ்ட்டு நிறையா பேர் நிற்பாங்க. அப்போ அப்போ கூட தலை தூக்க மாட்டான். அப்போ கேட்பான், இப்போ என்கிட்ட கொடுக்குறதுக்கு என்ன இல்லையா ரப்பே, என்ன பண்ணுறது அப்படின்னு கேட்பான். ஆனால் எனக்கு இருக்க, உங்களுக்கு இன்னும் கேள்வி கேட்குறது எனக்கு இருக்கு. என்கிட்ட கொடுக்குறதுக்கு ஒன்றும் எவன் சொல்லுவான், ஆனால் எனக்கு இருக்க உன்ட்ட கேள்வி கேட்குறது. மறுபடியும் கேள்வி ஸ்டார்ட் ஆகும் அவனுக்கு. அவனையும் யோசிப்பா, என்ன தான் இதுக்கப்புறம் என்ன கொடுப்பான் அப்படின்னு. அப்புறம் சில பேர் சுற்றுவாங்க, இந்த நன்மை கொஞ்சம் கம்மியாயிருச்சுன்னா நான் சொர்க்கத்துக்கு போயிடுவேன் அப்படின்னு. எப்படி சுற்றிட்டு இருப்பாங்க? அவனுடைய தராசில் போடும்போது 2 பாயிண்ட் கம்மியாக இருக்கும், அதுக்கு அவன் சுற்றிக்கிட்டு இருப்பான். ரொம்ப நாளாக சுற்றிக்கிட்டு இருப்பான். அவனை கூட வாங்கிவா, இவனை திட்டினானா, இவன் அவனை உன்னை ஒரு நாள் ஏமாத்தினானா, இவன் ஒரு நாள் மரியாதை தெரியலையா, ஏதோ ஒன்று அமார பேணும் அவன். அப்போ அவன் ஐயோ மாட்டிக்கிட்டோமே, இப்போ என்ன பண்ண போகிறோன்னு கேட்கும்போது அவன்கிட்ட இருக்கிற தீமையை பிடிங்கி இவன்ட்ட கொடுப்பான். 2% அவனோட தீமையை பிடிங்கி இவன்ட்ட கொடுத்தா எப்படி இருக்கும்? அவன் வாழ்க்கை எப்படி இருக்கும், இவன் வாழ்க்கை எப்படி இருக்கும்? இந்த நிலைமை தான் நம்ம எல்லாருக்குமே வரப்போகுது. ஏன் அப்படின்னா உலகத்தின் தீமைகள் அதிகரித்து விட்டது. அதனுடைய சைத்தானுடைய வாசல்கள் அனைத்தும் விடப்பட்டுருச்சு. தஜ்ஜாலுடைய வாசல் திறந்து விடப்பட்டுருச்சு. யாஜு மாஜூஜோட குழப்பங்கள் திறந்து விடப்பட்டுருச்சு. கியாமத் நாளுடைய அடையாளங்கள் வரிசையாக காட்டப்பட்டுருச்சு. ஆனால் முஸ்லீம் சமுதாயம் இன்னும் இதிலிருந்து படிப்பினை பெறணுன்ற ஒரு விஷயத்துக்கே வரமாட்டேங்கிறோம். இதிலிருந்து நமக்கு கிடைக்கக்கூடிய படிப்பினை என்ன, நம்ம என்ன இதிலேருந்து பாடம் திட்டம் எடுக்கணும், நம்ம முஸ்லீம் சமுதாயத்தை எப்படி ஒன்றிணைக்கணும், எப்படி ஒன்றுபடணும், நம்ம ஏன் இவ்வளோ பிளந்து கிடக்கிறோம், நமக்கு மத்தியில் என்ன, அவன் ஒரு தனி குரான், ஏன் ஒரு தனி குரான் சொல்லிக்கிட்டு இருக்கோமா? இல்லையே, எல்லா குரான் எல்லாரும் ஒன்று தானே சொல்லிக்கிட்டு இருக்கோம். நம்ம ஏன் இவ்வளோ பிளவுபட்டு கிடக்கிறோம்? அல்லாவுக்கு பிரியறது பிடிக்காத, ஒரு கணவன் மணி பிரிகிறது அல்லாவுக்கு பிடிக்காதுன்னா, ஒரு உம்மத்து பிரிஞ்சு குறுக்குறா பிரிஞ்சிருக்குது அல்லாவுக்கு பிடிக்குமா? இந்தியாவுன்னு எடுத்தால் இந்தியாவில் எத்தனை ஜமாத்? நீ பேசக்கூடியது லாயிலா இல்லாத தானே, நான் பேசக்கூடியது லாயிலா இல்லாத தானே, நீ சொல்லக்கூடியது குரான் அதே குரான் தானே, அதே குரான் தானே நீ ஓதுற, நானும் அதே குரான் தானே ஓதுறேன். உனக்கும் எனக்கு மத்தியில் என்ன கருத்து வேறுபாடு? நீ வேற ரசூலா சொன்னியா, நான் வேற ரசூலா சொல்கிறேன்னா, நீ வேற அல்லாஹ் சொல்றியா, நான் வேற, என்ன முரண்பாடு? மனோ இச்சை. என்னது இங்கே ஜமாத் நடத்தக்கூடியவங்களுக்கு எல்லாருக்குமே என்னது, தன்னை பெரியவனாக காட்டணும், தாம் தான் அந்த தலைவர் பதவியில் இருக்கணும். என்ன நீ தூக்குற, என்ன எதா பண்ணுற அப்படின்னா நான் வேற ஜமாத் மாற்றுவேன். இன்னைக்கு எப்படி தான் ஜமாத்து போயிட்டு இருக்கு, புரியுதுங்களா? ஒரே கட்டத்தில் வருவாங்க, மக்கள்லாம் சேர்ந்து ஒருத்தர் ஓட்டு போடுவாங்க. ஆனால் இவர் பயன் பண்ணியிருப்பார், எல்லாம் பண்ணியிருப்பார், எல்லாம் பண்ணியிருப்பார். ஆனால் ஒரு மக்கள் சேர்ந்து தேர்வு செஞ்சது வேற ஒருத்தராக இருக்கும். அப்போ இவருக்கு அந்த இடத்துல நோஸ் கட் ஆகிறதுனால இவர் என்ன பண்ணுவார், அந்த ஜமாத்தை விட்டுட்டு தனியாக வெளியே வந்து வேற ஒரு ஜமாத்தை இவர் ஆரம்பிப்பார். ஏன் அதுலேருந்து வந்தீங்க அப்படின்னு கேட்டால், அவன் இதில் முரண்படுறான், அதில் முரண்படுறான், ஜக்காத்தில் 2% 1% ஏதாச்சும் ஒரு காரணம் சொல்லி இப்படி பிளவுபட்டு வந்திருக்காங்க. இவங்கெல்லாம் பின்னாடி போய் பார்த்தீங்க அப்படின்னா இவங்களுக்குலாம் சுயலாபம் தேவைப்படுது. தன்னை ஒரு போதகர்னு சொல்லணும், தன்னை ஒரு உஸ்தாதுன்னு சொல்லணும், தன்னை ஒரு கலைஞர்னு என்னது ஒரு கவிஞர்னு சொல்லணும், தன்னை வந்து பெரிய ஒரு இமாம்னு சொல்லணும், தன்னை ஒரு பெரிய போதகராக பேசணும், தன்னுக்கு மரியாதை வேணும், தான் தான் அந்த இடத்துல இருக்கணுன்ற மாதிரி ஆட்களை இந்த மாதிரி நினச்சனால இவங்க போட்ட கூறு தான் இன்னைக்கு முஸ்லீம் சமுதாயம் பிரிஞ்சு கிடக்கு. இன்னும் 4 மாதம் 5 மாதத்தில் வந்துடும் ரம்ஜான். என்னென்ன ஏற்பாடு பண்ணுவாங்க தெரியுமா? ஒரு ஜமாத்து பார்த்துருச்சுன்னு, ஒரு ஜமாத்து பார்க்கலன்னோ, ஒரு ஜமாத் கேரளாவில் தெரிஞ்சிச்சுன்னுவாங்க, ஒரு ஜமாத் நாளைக்கு ரமலான் ஸ்டார்ட் பண்ணுங்கன்னுவாங்க, ஒரு ஜமாத் நாளைக்கு வேணான்னுவாங்க. உங்களுக்கு மத்தியில் ஏன் இவ்வளோ பிரிவினை? ஏன் அப்படின்னா நாம எல்லாம் சிந்திக்க மாட்டேன்றோம். அப்பலாயத்தை தப்பருணல் குரான், இந்த குரானை நீங்கள் சிந்திச்சு பார்க்க மாட்டீங்களா? குரானை ஒத்துக்கிட்டது யார்? யூத சமுதாயம் ஒத்துக்கிச்சா? கிறிஸ்தவ சமுதாயம் ஒத்துக்கிச்சா? நாத்திகம் ஒத்துக்கிச்சா? யார் ஒத்துக்கிட்டா குரானை? 4 வேதத்தையும் நான் ஒத்துக்கிறேன், இது எல்லாமே அல்லாவால் அனுப்பப்பட்டது தான், இந்த இறை தூதர்களை நான் ஏற்றுக்கிறேன், இதெல்லாம் அல்லாவால் அனுப்பப்பட்ட இறை தூதர்கள்னு யார் ஒத்துக்கிட்டோம்? முஸ்லீம் சமுதாயம் நம்ம தானே ஒத்துக்கிட்டோம். அப்போ இந்த குரானை சிந்திக்க சொல்லுதில்ல, ஏன் சிந்திக்காமல் இருக்கிறோம்? இன்னைக்கு நாம எல்லாமே நன்மையின் பக்கம் ஓடிக்கிட்டு இருக்கோம். நன்மை செஞ்சுட்டா, இது செஞ்சா அல்லாஹ், இந்த கோல் அடிச்சா அல்லாஹ் நம்மளை ஜன்னத் கொடுத்துருவோம், இந்த கோல் அடிச்சா அல்லாஹ் நமக்கு ஜன்னத் கொடுத்துருவோம் அப்படின்னு நன்மைக்கு பின்னாடி போய் இது நம்மளை ஒரு நாள் வீழ்த்தும், இது ஒரு நாள் நம்மளை ஃபுல்லாகவே டெமாலிஷ் பண்ணோம். மணலில் வீடு கட்டினா என்ன ஆகும்? கடல் மணலில் 2 இருக்குது. ஆற்று மண்ணில் வீடு கட்டினீங்கன்னா நிற்கும். அதே உப்பு மண்ணில் எடுத்து நீங்கள் வீடு கட்டுறீங்க, நிற்குமா? என்ன இல்லை அதில்? அஸ்திவா அந்த மண்ணில் என்ன இல்லை? அதில் ஸ்ட்ராங்காக நிற்கக்கூடிய தன்மை அந்த மண்ணுக்கு கிடையாது, அது பறக்கக்கூடியது. நீங்கள் அதுதான் பண்ணிக்கிட்டு இருக்கீங்க. ரசூல் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவங்க வந்து நியமனம் பண்ண ஏற்படுத்திய அந்த சஹாபாக்களுடைய கூட்டத்தை பாருங்கள். பத்ரு போரில் போய் நின்னாங்கல்ல அந்த 300 சொச்ச நபர்கள், அவங்களுடைய ஈமான் பலத்தை பாருங்கள். அவங்க எதை நோக்கி போய் நின்னாங்க? எதை நோக்கி வந்து நின்னாங்க? நன்மையை கருதி, அதாவது வந்து எப்படி சொல்கிறது, இது செஞ்சுட்டா அல்லாஹ் எனக்கு சொர்க்கம் இப்படி வந்தாங்களா, இல்லை அல்லாஹ்வுடைய திருப்தியை நாடி வந்து நின்னாங்களா? பத்ர போர் அடைஞ்ச இந்த கோல் அடித்தா சொர்க்கம் எனக்கு அப்படின்னு வந்து நின்னாங்களா? ஒவ்வொரு கட்டத்திலையும் அல்லாஹ்வுடைய திருப்தியை நாடுனாங்க. அதில் சில சஹாபாக்கள் மிஸ்பேலன்ஸ் ஆகினாங்க.
கூடியே இருந்தாங்க, எல்லாம் பண்ணாங்க. அவர் என்ன மாதிரி சண்டை போடுறாரு பார்த்தீங்களா அப்படின்னு சஹாபாக்கள் பூரிச்சு பேசிட்டு இருந்தா. அவர் நரகவாசின்றாங்க ரசூலுல்லாஹ். ஒரே போரில் சண்டை போட்டுக்கிட்டு இருக்காரு. எதுக்காண்டி வந்தாரு? ரசூலா கூப்பிட்டாங்கன்னு தானே வந்து நிற்கிறாரு. ஆனால் சண்டை போட்டுட்டு இருக்காரு. என்ன மாதிரி சண்டை போறாரு, அல்லாஹ் கண்டிப்பாக தந்துருவான்ற மாதிரி பேசிக்கிட்டு இருக்காங்க சஹாபாக்கள். ரசூலா சொல்றாங்க அவர் நரகவாசி ஆகிறாரு அப்படின்னு. என்னாச்சு? தன்னுடைய கை வெட்டப்பட்டுச்சு. அந்த வலி தாங்க முடியாமல் கத்தியை ஊண்டு தன்னை தானே மாய்ச்சிக்கிறாரு. ஆச்சா இல்லையா? அதே அவர் அல்லாஹ்வை திருப்தியை நாடி இன்னைக்கு என்ன ஆனாலும் பரவாயில்ல, அல்லாஹ் எனக்கு கை கூலி கொடுப்பான் அப்படின்னு திருப்தி நாடி பண்ணியிருந்தாருன்னா அந்த தற்கொலைக்கு அவர் வந்திருக்க மாட்டார். எதுக்கு நாம் எதை நோக்கி போயிருந்தாரு? இதை அடைஞ்சா, இந்த போரை அடைஞ்சா ஜன்னத்து, இதை பண்ணால் ஜன்னத்து, பின்னாடி போய் நின்னா ஜன்னத்து, அந்த கூட்டணியை காமிச்சா ஜன்னத்து, இப்படி நம்பரையும் பார்த்து போனாங்க. இன்னைக்கு முஸ்லீம் சமுதாயம் இப்படி தான் இருக்குது. இந்த ஜமாத்தில் இருந்தால் எங்களுக்கு சொர்க்கம். எப்படி? சின்ன ஜமாத்தில் இருக்கிறவங்களுக்கு அவங்க ஜமாத்து உயர்ந்தது. தௌஹீத் ஜமாத்தில் இருக்கிறவங்களும் அவங்களுக்கு அந்த ஜமாத்து உயர்ந்தது. இவனை மட்டும் இவனை மட்டும் என்னது? நான் தௌஹீத் ஜமாத்து, நான் எல்லாம் ஒரு ஷிருக்கு ஒரு இணை வைத்தல் வச்சது கிடையாது. இணை வைத்தல்னா என்னன்னு தெரியாமலே இணை வைத்தல் நினச்சிக்கிட்டு இருக்கோம். உலகம் முழுக்க இணை வைத்தல் இருக்கு. உலகம் முழுக்க ஒவ்வொரு பேர் செகண்டுக்கு விபச்சாரம் நடந்துகிட்டு இருக்கு. பேர் செகண்டுக்கு வட்டி ஓடிக்கிட்டு இருக்கு. பேர் செகண்டில் உங்களுக்கு குழப்பம் நடந்துகிட்டு இருக்கு. எதற்குமே முஸ்லீம் சமுதாயம் தீர்வு காணாதவர்களாக வாழ்ந்துகிட்டு இருக்கோம். இதெல்லாம் விட்டுட்டு எந்த தீமையை பற்றி நீங்கள் பேசிகிட்டு இருக்கோம்? நம்ம எதை பேசிக்கிட்டு இருக்கோம்? தாயத்து, தகடு, பாத்தியா, கத்தம் பாத்தியா, 40ஆம் பாத்தியா, இதில் போய் சிறுக்கு இருக்கு, தர்கா வழிபாடு, இதெல்லாம் ஒரு பெரிய மேட்ரே கிடையாது. ஏய், ரூல்ஸ் ரெகுலேஷன் போகிறதுக்கு படைத்தனுக்கு தகுதியே கிடையாது. நாங்கள் தான் போடுவோன்னு ஒருத்தர் சித்தாந்தம் போட்டு உட்காந்து மெம்பரில் உட்காந்து பேசுகிறான். நாங்கள் தான் நியமனம் பண்ணுவோம். பால் அவனால் உற்பத்தி பண்ண முடியுமா? பாலை கொண்டு வர முடியுமா? இல்லை கரண்ட்டை உற்பத்தி பண்ண முடியுமா? இல்லை பெட்ரோல் உற்பத்தி ரெடி பண்ண முடியுமா அவனால்? அவன்கிட்ட ஏதாவது சோர்ஸ் இருக்கா? எல்லாமே இயற்கை வளம் எல்லாம் தரான். ஆனால் இவன் உட்காந்துக்கிட்டு இவன் ஒரு நியமனம் பண்ணிக்கிட்டு இன்னும் மக்களை அடக்குமுறை ஆக்கிக்கிட்டு இருக்கான். எத்தனை ஃபிரோன் இன்னைக்கு உட்காந்துருக்கான்? மூசா நபி காலத்தில் ஒரு ஃபிரோன் இருந்தான். இன்னைக்கு நமக்கு எத்தனை ஃபிரோன் இருக்கிறான்? ஒரு ஃபிரோன்கிட்ட பேசுறதுக்கு தகுதி இருக்கா? எத்தனை முஸ்லீம் நாடு நம்ம இருக்கிறோம்? ஒன்றும் கூட நம்ம பண்ண மாட்டேன்றோம். அப்போது நம்ம எந்த சேவிங் அக்கௌண்ட் எதிர்பார்க்கணும் அப்படின்னா, நான் இந்த நன்மையை செய்கிறேன், இந்த நன்மை என்னை கொண்டு போய் சொர்க்கத்தில் சேராது ரப்பே, உன்னுடைய திருப்தி இல்லாமல், உன்னுடைய சந்தோஷம் இல்லாமல், உன்னுடைய பொருத்தம் இல்லாமல் நான் சொர்க்கத்துக்கு போக முடியாது ரப்பேன்னு ஒரு முஸ்லீம் நினச்சிட்டான் அப்படின்னா அந்த சேவிங் அக்கௌண்ட் அவனை காப்பாற்றும். அந்த சேவிங் அக்கௌண்ட் தான் இஹ்லாஸ். முற்றிலுமாக சரணடையுது. இப்ராஹிம் நபி வந்தாங்கல்ல, செஞ்சாங்கல்ல, பண்ணாங்கல்ல. எப்படி வந்தாங்க? அவங்க எப்படி வந்தாங்க? முஹ்லிஸா, ஊரினை புகழணும், ஊரினை பாராட்டணும், ஊரினை பெரிய தலைவனாக நினைக்கணும். நான் அந்த நம்ரூத்தியை நான் என்ன பண்ணிட்டேன்? மீஞ்சிட்டேன். அவனே நான் என்ன பண்ணிட்டேன்? மூக்க உடைய வச்சுட்டேன். அவன் நெருப்பில் போட்டால் வெளியே வந்துட்டேன். நான் அதை அப்படின்னு இல்லை. அவங்க சாதாரண வாழ்க்கை தான் வந்தாங்க. சாதாரண மனுஷனாக தான் இருந்தாங்க. அவங்களுக்கு இருந்தது எல்லாமே அல்லாஹ் கிட்ட நற்பெயர் வாங்கணும், அல்லாஹ் தன்னை பொருந்திக்கணும். இதுதான் அவங்க செஞ்சாங்க. இதுதான் வந்த எல்லா நபிமார்களும் செஞ்சாங்க. இதை தான் சஹாபாக்களும் செஞ்சாங்க. ஒவ்வொரு கட்டத்திலையும் அவங்க செஞ்சது தான். தனக்கு குடும்பத்தில் கஷ்டம் இருக்கும், குடும்பத்தில் பணம் இருக்காது, எதுவும் மகன் இறந்து போயிருப்பாங்க, மகள் இறந்து போயிருப்பாங்க, என்னென்னவோ ஆயிருக்கும். போருக்கு போங்கன்னு சொல்லும்போது முகம் சுளிக்காமல் இந்த ஏஞ்சிச்சு போகக்கூடிய அந்த நிலைமை இருக்குது பார்த்தீங்களா? அது எப்படி வரும்? அது எப்படி வரும்? முற்றிலுமாக இஹ்லாஸ். அந்த இஹ்லாஸ்னு ஒரு தன்மை இருந்தால் தான் என்ன ஆகும்? அந்த நிலைமைக்கு நம்ம மாறி போகும். வாழ்க்கையில் எல்லாருக்குமே ஒரு கட்டம் வரும். வாழ்க்கையில் எல்லாருமே ஒரு இருளில் இருக்கும். அந்த இருளில் இருந்து மீள்றதுக்கு அல்லாஹ் கிட்ட தான் மீண்டு வரணும். உதாரணத்துக்கு சொல்லப்போனால் இப்ராஹிம் அலைஹிஸ்ஸலாம் ஒரு இருளை பார்த்தாங்க. நெருப்பு குண்டத்தில் போட்டாங்கல்ல. அந்த பேர் செகண்ட் அவங்க என்னென்ன நினச்சிருப்பாங்க? போடும்போது என்னென்ன மனநிலைமை எப்படிலாம் இருந்திருக்கும்? அதை பார்க்கக்கூடிய அந்த ஜுவாலை, அந்த நெருப்பு ஜுவாலை எப்படி இருந்திருக்கும்? கண்ணுக்கு முன்னாடி எப்படி இருந்திருக்கும்? அங்கே போய் விழும்போது அவங்க என்ன படிப்பினை எடுத்தாங்க? என்ன சார்ந்து இருந்தாங்க? யாரை சார்ந்து இருந்தாங்க? முற்றிலுமாக அல்லாவை சார்ந்து இருந்தாங்க. அந்த சார்ந்து இருக்கிறனால எவ்வளோ பெரிய ப்ராப்ளத்தையும் உங்களால் சால்வ் பண்ண முடியும். புரியுதுங்களா? நான் சொல்ல வருது புரியுதுங்களா? அல்லாவை சார்ந்து இந்த முஸ்லீம் சமுதாயம் இல்லாதனால இன்னைக்கு சின்ன சின்ன ப்ராப்ளம் கூட உங்களால் சால்வ் பண்ண முடியாமல் ஒதுங்கி நின்றுக்கிட்டு நீங்கள் தொழுவுங்க, நீங்கள் நோம்பைங்க, நீங்கள் ஜக்காத் பண்ணுங்க, நீங்கள் தர்மம் பண்ணுங்க, அல்லாஹ் உங்களுக்கு சொர்க்கம் கொடுத்துருவான்னு பேசிக்கிட்டு இருக்கீங்க. அன்னைக்கு அவங்க வந்து முக்லீஸாக இருந்தனால, அல்லாவை சார்ந்ததுனால எப்படிப்பட்ட பிரச்சனை தூக்கி போட்டாலும் மீண்டு வரக்கூடிய பாக்கியம் அவங்களுக்கு அல்லாஹ் கொடுத்தான். மவா இல்லையா? ஒரு குடும்பத்தில் அண்ணன் தம்பியாக பழகிறோம், எல்லாருமே தூக்கி வச்சு கொண்டாடுறாங்க, கொஞ்சாங்க, ரொம்ப அழகாக இருக்கிறோம் அப்படின்னு நினச்சிக்கிட்டு இருக்கும்போது தான் அண்ணன் தம்பிகளே கொண்டு போய் கிணத்துல போடும்போது அந்த கட்டம் எப்படி இருந்திருக்கும்? இதெல்லாம் எல்லாம் குரானில் பாடமாக பேசலையா அவங்கள்ட்ட? எல்லாருமே ஒரு இருளில் பார்க்குறாங்கப்பா. ஒரு இருள், ஒரு கஷ்டம், சூழல், ஒரு எல்லாத்துக்குமே வரும். எல்லாருக்குமே நான் தரேன்.
அந்த இருள்லேருந்து எப்படி நீ மீண்டு வர, எதை நோக்கிற? இப்போ நமக்கெல்லாம் எப்படி தெரியுமா, வயிற்று வலி வந்துருச்சு அப்படின்னா ஃபர்ஸ்ட் நம்ம கூட மைண்ட் பேசக்கூடியது என்ன அப்படின்னா, அல்லா கிட்ட உதவி கேளு, தர்மம் செய், அல்லா கிட்ட 2 ரக்கா தொழுது, அல்லா கிட்ட எல்லாம் இது ஷிஃபாயத் பண்ணி மைண்ட் வரே வராது. 2 டேப்லெட்டை போடு, அந்த டேப்லெட்டை போடு ஷிஃபா, அப்படி தானே வருது. டேரக்டாக என்ன வருது, நமக்கு கான்செப்ட் என்ன வருது, இந்த வய தொப்புள் வலியா இந்த இடத்துல இன்ஜெக்ஷன் போட்டு டேரக்டாக அங்கே போய் நில்லுன்றோம். சஹாபாக்கள் அப்படி நிற்கல. ஒரு வயிறு வலியோ, ஒரு சாப்பாடு இல்லையோ, ஒரு பண கஷ்டமோ, ஏதோ ஒரு கஷ்டமோ அவங்களுடைய மைண்டில் ஃபஸ்ட்டு வருது 2 ரக்கா அல்லா கிட்ட உதவி கேட்டு, என்னை மன்னிச்சிடு ரப்பே, நான் ஏதோ தப்பு பண்ணியிருப்பேன், ஏதாவது மன்னிச்சிடு ரப்பேன்னு அவங்க நின்னாங்க, உதவி கேட்டாங்க. அதுக்கப்புறம் அவங்க உதவி சேர்றாங்க பார்த்தீங்களா. அதுக்கப்புறம் டேப்லெட்டோ இது மருத்துவம் ஏதோ உதவுறாங்க, அதில் அல்லா ஷிஃபாயத் வைக்கிறான். நம்ம டேரெக்டாகவே ஒவ்வொரு நாளும் அல்லாவுக்கு ஷிர்க் வச்சுக்கிட்டு இருக்கோம். எதுல நான் சொல்கிறது மருத்துவ குணாதிசயங்கள் மட்டும் இல்லை. என்னது, குரானை படித்தா என் குழந்தை தேர மாட்டான், குரானை படிக்க மதரசாக்கு அனுப்புனா என் பையன் விளங்க மாட்டான், அவன் எப்படி கூகுள் இதில் போய் வேலை செய்கிறது, எப்படி அவன் ஐடியில் இருக்கிறது, அவன் எப்படி டெக்னாலஜிக்கு மாறுறது, இதில் ஒன்றுமே இல்லையே, என் பையனுக்கு என்ன இந்த மதரசாவை கொண்டு போய் விடுறது, என் பையனை அப்படி இல்லை மாற்றணும், நான் என் பையனை இப்படி இல்லை டாக்டராக மாற்றணுமே, மருத்துவராக மாற்றணுமே, போலீஸாக பண்ணணும், வக்கீலாக பார்க்க ஆசைப்படுறேன், ஜட்ஜாக பார்க்க ஆசைப்படுறேன், இப்படி பார்க்க ஆசை அப்படின்னு சொல்லி உலகத்தில் இருக்கக்கூடிய ஹயால் ஃபலான்னு பள்ளிவாசல் கூப்பிடுறதில்ல. யாரை கூப்பிடுது? எந்த நீங்கள் படிப்பை எல்லாம் மாற்றி வேறு வாசலை காய்ச்சி அனுப்புறீங்களோ அந்த குழந்தைய தானே கூப்பிடுது பள்ளிவாசல். உன் குழந்தைய அனுப்பு, உன் குழந்தைய அனுப்பு, உன் குழந்தைய அனுப்பு. எது கூப்பிடுது? அலிபே கற்றுக்கிறதுக்கா? அலிபே கத்துறதும் மதரசால இருக்கக்கூடிய குரான் வசனங்களை ஓதுறதுக்கு மட்டுமா? நன்மை ஏவணும், தீமையை தடுக்கணும். இதுதான் ஒரு ரசூலுடைய பணி, இதுதான் ஒரு சஹாபாக்களுடைய பணி. இந்த பணியை நீ செய்யணுன்றதுக்கான தான் பள்ளிவாசல் கூப்பிடுது நம்மளை. நம்ம எதை நோக்கி போயிட்டு இருக்கோம்? அப்போ யூசுப் நபியை ஒரு கட்டத்தில் சகோதரர்களே என்ன பண்ணுறாங்க, ஒரு இருட்டறையில் தூக்கி போடுறாங்க. அப்போ அந்த இருட்டறையில் அவர் என்னென்ன பாடம், என்னென்ன மனநிலைமை, என்னென்ன பேசியிருக்கோம், பிசிறு தட்டக்கூடாதுங்க. ரைட்டாக பிசிறு தட்டக்கூட அல்ல யூனிஸ் நபி மாதிரி எல்லாம் கிணத்துல வச்சிருப்பான். நபி அவரு யாக்கூப் நபி கிட்ட வந்து போய் சொல்கிறார், எனக்கு 11 நட்சத்திரங்களும் சூரியனும் என்ன பண்ணிச்சு, நீங்கள் சிரம் பண்ணிச்சு நான் பார்த்தேன்னு யாக்கூப் நபி இன்ட்டு கொடுத்துருக்க மாட்டாரா? யாக்கூப் நபி அவங்களுக்கு பேசியிருக்க மாட்டாங்களா? அல்ல உன்னை தேர்ந்தெடுத்திருக்கா மகனே, இதுக்கப்புறம் நீ மற்றவங்க மாதிரி நீ வாழக்கூடாது, எல்லாம் சுதாரிச்சு நீ வாழணும்னு சொல்லியிருக்க மாட்டாங்களா? அப்போது கிணத்துல போடும் பொழுது அவர் யாரை நாடி இருப்பார்? அந்த கட்டத்தில் என் அப்பா காப்பாற்றுவார், என் அண்ணன் வந்து காப்பாற்றிடுவான், என் புன்யாமின் வந்து காப்பாற்றுவான், என் அம்மா வந்துடுவாங்க, யாரோ உறவின் வந்துடுவாங்க, இப்படி நினச்சாரா? எப்படி நினச்சிருப்பார் அந்த யூசுப் நபி அந்த சின்ன குழந்தையில? அல்ல இதெல்லாம் பாடமாக முஸ்லீம் சமுதாயத்துக்கு கொடுக்குறேன். ஒவ்வொருத்தவங்களுக்கும் நான் ஒரு சுச்சுவேஷன், இக்கட்டான சுச்சுவேஷன் கொடுப்பேன். நீங்கள் யாரை நாடுறீங்க, யாரை அழிக்கிறீங்க, யாரை சார்ந்து இருக்கிறீங்க, எதை சார்ந்து நீங்கள் இருக்கிறீங்க, யாரை தன்னை விட பலசாலின்னு நினைக்கிறீங்க, என்ன பலசாலியாக நினைக்கிறீங்களா, மற்றவர்களை பலசாலியாக நினைக்கிறீங்களா, இவங்க வச்சா உன்னை காப்பாற்றிடுவோம்னு நினைக்கிறீங்களா, யாரை காப்பாற்றி? இதுதான் நீங்கள் முஸ்லீம் சமுதாயத்தோட பாடம். இன்றைக்கி அவனை பார்க்குறோம், இவனை பார்க்குறோம், ஐயோ 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 பயமாக இருக்கு. எதுக்கு இந்த வம்பு? நான் இதை பற்றி பேசினா தானே வம்பு, இதை செஞ்சால் தானே வம்பு. தொழுதுடுறேன், நோம்பு வச்சிடுறேன், போதுமே. இப்படி ஒதுங்கி நிற்கிறோம். போன வாரம் கூட பேசினா யூதனுக்கு கூட என்ன ஆயிடுச்சு, மனசில் ஈவர்க்கம் வந்துருச்சு. நாம் கல் நெஞ்ச காரணமாக நிற்கிறோம். எப்படிப்பட்ட அநியாயம் வந்தாலும் பொருட்படுத்த மாட்டேன்றோம், உதாசீனப்படுத்திட்டு போயிட்டே இருக்கிறோம். இதெல்லாம் என்னுடைய பணியே கிடையாதுன்ற மாதிரி போகிறடே. உன்னுடைய பணி இதுதான். உன் பணி என்னது? நன்மையை எவனும் தீமையை தடுக்கணும். இதன் பக்கம் வான்னு சொல்லிட்டு அல்ல என்ன பண்ணுறான், ஒவ்வொரு நபிமார்களையும் படிப்பினே காட்டுறான். இப்ராஹிம் அலைஹிஸ்ஸலாம் பாரு, அவங்க ஃபேஸ் பண்ண நபர்களை பாரு. அவர் யாரை போய் ஃபேஸ் பண்ண, ஒரு அரசாங்கத்தை போய் ஃபேஸ் பண்ணியிருக்காரு, தனி நபரா. அந்த கட்டத்தில் என்ன சார்ந்து நின்னார், நான் அவரை காப்பாற்றினேன். நெருப்பு சுடும் தானே, ஆனால் அவருக்கு சுடலை பாருன்றான். இதுதான் நமக்கு இன்னைக்கு கேட்குறான். நீ போய் நில்லு, நீ ஏன் போய் நம்பரை பார்க்குற, நீ ஏன் ஜமாத்தை பார்க்குற, நீ ஏன் அதை இவனை பார்க்குற, நீங்கள் எல்லாம் ஒன்றுபடுங்க. என் குரானை கொண்டு வந்து வச்சுட்டு ஒன்றுபடுங்க. குரானை முன்னிலை நிறுத்தி இதன் ரீதியில் நம்ம நடந்து காட்டுவோம் வாங்க எல்லாரும் சொன்ன முஸ்லீம் சமுதாயம் ஒன்றுபடுமா பண்ணாதா? வழி நடத்த ஆள் இல்லை. இங்கே வழி கூப்பிட்டு உண்மையான தலைவர்கள் இல்லாத முஸ்லீம் சமுதாயம் தடுமாறி நிற்கிது. அப்போ இன்னைக்கு யார் எடுக்கணும்? இன்னைக்கு இளைஞர்கள் நம்ம தான் என்ன பண்ணணும், பூஸ்ட் ஆகி நம்மள ஒருத்தர் குரானை மேலோங்கி நின்று குரான் இதை பேஸ் பண்ணி பேசுதோ அதன் பக்கம் அவங்க நின்று குரானை முன்னுதாரணமாக காட்டி ஒரு ஜமாத்தை ஏற்படுத்தணும். அப்போ ஏற்படுத்திச்சு அப்படின்னா ஒவ்வொருத்தரும் அவங்க செய்கிற நன்மையை அல்லா என்ன பண்ணுவான், பாதுகாப்பான். ஏன் அவங்க செய்கிற நன்மை யாரு அது எதுக்காண்டி செய்ய மாட்டாங்க? இந்த நன்மை என்ன சொர்க்கத்தில் ஒரு வீடு வாங்கி வைக்கும், இந்த நன்மை அல்லா சொர்க்கத்தில் ஒரு மரத்தை நட்டி வச்சிருவான், இந்த நன்மை என்னை காப்பாற்ற அவங்க நினைக்க மாட்டாங்க. அவங்க எப்படி வந்துடுவாங்க, நான் செய்கிறது அல்லாவுக்கு, ஏன் அல்லா என்னை காப்பாற்றுவான், என் அல்லாவுக்கு இது பிடிச்சி போகும், என் அல்லாவை நாடி செய்கிறேன் அப்படின்னு மனநிலைமைக்கு வரும். இப்போ யூசுப் நபி அந்த சிறு வயதிலேயே சிறு பிராயத்திலேயே யாரை கூப்பிட்டுருக்காங்க, யாரை அழைச்சாங்க, அல்லா என்னை காப்பாற்றோன்னு நினைக்கும் போது தான் ஜிப்ரீல் அலைஹிஸ்ஸலாம் தோணுனாங்க. அவரை காப்பாற்றுறாங்க, அவங்களுக்கு மன உறுதி கொடுக்குறாங்க, மன அமைதியை கொடுக்குறாங்க. அதுக்கப்புறம் தான் அவர் 3 நாள் இருந்திருப்பார், 2 நாள் இருந்திருப்பார், ஒரு வாரம் இருந்திருப்பார், நமக்கு தெரியல அது எத்தனை நாள் இருந்திருப்பார். ஆனால் கிணத்துல இருந்தார். அதெல்லாம் எப்போவுமே வந்து அந்த கிணத்துல தண்ணி அள்ளிட்டு போகிற கூட்டம்லாம் அங்கே வர எப்பயுமே யாருமே வராத ஒரு இடத்துல ஒருத்தர் வந்து எடுக்கிறார். ஒரு இருளில் ஒரு மாட்டி இருந்தார். ஒரு கட்டம்
ஒரு சூழல், ஒரு இக்கட்டான சூழல், தப்பிக்க முடியாத சூழல், யாரை சார்ந்து நிற்கிறது? அல்லாஹ்வை சார்ந்தார். இப்போ அடுத்தது யூனுஸ் நபி எடுங்க. தவறு செஞ்சுட்டார். அல்லாஹ்வுடைய போதனை என்னது? ஊரை விட்டு வெளியே போகக்கூடாது, ஊரை விட்டு போயிடுறாரு. சொல் பேச்சுக்கு மீறி போயிடுற, மிஸ்டேக் பை மிஸ்டேக் அழிச்சிருவான். ஏன்னா உள்ள யாருமே ஏற்றுக்கல, இப்போ அழிச்சிருவான்னு நினைக்கிறாரு. நினச்சிட்டு பை மிஸ்டேக்காக என்ன பண்ணிடுறாரு? போயிடுறாரு. அல்லாஹ் பாடம் போட்டுறான். எப்படிப்பட்ட இருள்? யாராவது காப்பாற்ற முடியுமா? அந்த மீனை யாராவது பிடிக்க முடியுமா? அது எப்படிப்பட்ட மீன்? அது ஆழ்கடலில் இருக்கக்கூடிய மீன். அது வலையிலெல்லாம் போட்டாலும் மாட்டாது. அது அந்த மீன் அவரை முழுங்கிருச்சு அப்படின்னா அவர் யாரை சார்ந்து கூப்பிட்றாரு? என்ன சொல்கிறாரு? லா இலாஹ இல்லா அன்த சுப்ஹானக், நீ தூய்மையானவன் தான், உன்னை தெரிய யாரும் கிடையாது. இன்னி குந்தும் மினல்லாஹ், நான் தான் எனக்கு அநியாயம் செஞ்சுருக்கேன், நீ செஞ்சது கிடையாது. ஏன் அப்படி சொல்கிறேன் அப்படின்னா, அல்லாஹ் முதல்ல மனிதர்களை படைக்கும் பொழுது வலது கரத்தால் சில பேரை படைச்சாங்க. வலது கரத்தால் படைச்சவங்க எல்லாரும் சொர்க்கவாசி. இடது கரத்தால் சில பேரை படைச்சான், அவங்க எல்லாருமே நரகவாசிகள். புரியுதுங்களா? இது ரசூல் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் சொல்கிறாங்க. இப்போ நம்ம வலதுகாரமா இடதுகாரமா நமக்கு தெரியாது. இது விதி மாற்றம். நம்மளை விதி என்ன பண்ணணும்? நம்மளுடைய செயல்களை கொண்டு, நம்ம எண்ணத்தை கொண்டு, உள்ளத்தை கொண்டு மாற்றம் ஏற்படும். அது அல்லாஹ் கிட்ட நம்ம என்ன பண்ணணும்? அதை கொண்டு போய் சேர்க்கணும். யா அல்லாஹ், என்னை நீ பொருந்திக்கோ, என்னை நீ ஏற்றுக்கோ. நான் மக்கள் புகழ்றதுக்காண்டி, மக்கள் பாராட்டுவதற்காண்டி நான் இதெல்லாம் பண்ணலை, உனக்காண்டி வந்து நின்றுருக்கேன், உன்னை நாடி நிற்கிறேன், நன்மையை நாடி நிற்கிறேன். இது செஞ்சால் மக்களுக்கு என்னது பிரயோஜனமாகும், இது செஞ்சால் மக்களுடைய அடிமைத்தனம் மீண்டு வருவாங்க, இதை செஞ்சால் மக்களுடைய வாழ்வாதாரம் பெருகும், இதை செஞ்சால் மக்களுக்கு பொருளாதாரம் பெருகும், இதை செஞ்சால் மக்கள் நிம்மதி அடைவாங்க. இதுதான் நீ எதிர்பார்க்குற. அல்லாஹ் எதை எதிர்பார்க்குறான்? மக்கள் நிம்மதியாக வாழ்றது அல்ல எதிர்பார்க்குறாங்க. இங்கே நிம்மதியாக வாழ்றதுல இங்கே யாருமே முகாந்திரம் கொடுக்கவே மாட்டேன்றாங்க. மக்களுக்கு தேவை என்ன? மக்கள் 100 பவுன் கேட்டானா? 100 பவுனுக்கு மேலே ஆசைப்பட வச்சது யாரு? நீங்கள் நான் கேட்டோமா? 100 பவுன் எனக்கு வேணும்னு கேட்டோமா? ஆசைப்பட வச்சது யாரு? சைத்தான் படம் வைக்கிறான். ஏன்னா அவன் போடுறான் பாரு, அவன் பண்ணுறான் பாரு. மக்களுக்கு தேவையான அந்த அத்தியாவசியமான சாப்பாடு, நீர், கார், இது மாதிரி முக்கிய அம்சம் கொடுத்தா எவனுமே திருட போக மாட்டாங்க. அவன் நிம்மதியாக வாழ்வாங்க. எவனுமே யாரோட குழந்தை கொல்ல மாட்டான், எந்த குழந்தை திருடிட்டு போக மாட்டான், குழந்தைங்களுக்கு நரபலி கொடுக்க மாட்டான், கிட்னி அந்த உள்ள இருக்கக்கூடிய ஆர்கானிக்ஸை எடுக்க மாட்டான், எதுவுமே குழப்பங்கள் நிகழாது. அப்போ நிம்மதி இல்லாத ஒரு வாழ்க்கை கொடுக்கும்போது தான் அவனுக்கு ஒரு பின்னாடி ஒரு சுழுக்கு ஒன்று கொடுக்கும்பொழுது தான் என்ன ஆகுது? அவனுக்கு ஓட வேண்டிய கட்டாயத்துக்கு வந்துடுறான். என் குழந்தை அவனை மாதிரி படிக்கணுமே, என் குழந்தை அந்த பெரியவனா இருக்கணுமே. இவனுக்கு இங்கே இருக்கிறவங்களுக்கு, நாட்டில் இருக்கக்கூடிய யாருக்குமே இந்த தீமையை அகட்டணுமே, இந்த நோயை அகட்டணுமே, இந்த குழப்பத்தை அகட்டணுமே, இதுக்காண்டி ஒரு எஜுகேஷனை கொண்டு வருமோ? யாருக்குமே இது கிடையாது. எல்லாருக்குமே என்னது? தான் குழந்தை, தான் குடும்பம் நல்லா இருக்கணும். மேம்பட்டம் எவன் எப்படி வேணாலும் செத்து போட என்ன. ஆனால் இயற்கையில் என்ன தெரியும்? மனுஷனுக்கு மற்றவனுக்கு உதவி செய்யணும். மற்றவனுக்கு உதவி செய்யலைன்னா அவன் மனசு தாங்காது. இதுதான் ஃபித்ரத்தில் எல்லாம் வச்சிருக்கிறான். ரீல்ஸ்லாம் நீங்கள் பார்த்துருப்பீங்களே, வெளிநாட்டில் அந்த காசா மக்கள் அடிப்பட்டவங்களுடைய ஃபோட்டோ, எல்லா குழந்தைகளோட ஃபோட்டோ, ஒரு 300-400 ஃபோட்டோ தூக்கி வச்சிடறாங்க. பொது வெளியில் வச்சிடறாங்க. காமனாக ஒருத்தனால கடந்து போக முடியல. ஃபித்ரத்தில் இருக்குங்க. நம்மளோட இயற்கையிலேயே ஒரு ப்ராசஸ் எல்லாம் வச்சிருக்கிறேன். நம்ம 4 பேருக்கு உதவி செய்யணும், 4 பேரோட துக்கத்தை என்ன பண்ணணும்? கேட்கணும், அவங்களை சமாதானப்படுத்தணும், அவங்க உதவி செய்ய. இது நம்மளுடைய ஃபித்ரத்தில் எல்லாம் வச்சிருக்கிறான். அவங்களால காமனாக கடந்து போக முடியல. அந்த 400-300 ஃபோட்டோவை பார்த்து அந்த ஒவ்வொரு குழந்தைகளுடைய அந்த அந்த என்ன சொல்கிறது, கொடூரமான அந்த காட்சிகளை பார்க்கும்போது அவங்களால கடந்து போக முடியல. பாமர மக்கள் அப்படி நின்று அழுகுறாங்க. எத்தனை தாய்ங்க, எத்தனை பேர் இருப்பாங்க, அத்தனை லேடிஸ் அந்த ஒவ்வொரு குழந்தையோட ஃபோட்டோ பார்த்து அழுகுறாங்க. எவ்வளோ ஜென்ஸ் போராட இளைஞர் நின்று அழுகுறாங்க. என்னங்க இருக்குது? அவனுக்கு எந்த காட்சியை காட்டப்படலை, எந்த ஒரு இமோஷனலும் ஏதோ ஒரு மூமெண்ட்டும் காட்டப்படலை. ஒரே ஒரு ஃபோட்டோ தான், அதை பார்த்து அவன் அழுகுறான். இப்படி தான் இயற்கையிலே மனுஷன் நல்லா படைச்சிருக்கிறான். நாம் எல்லாமே சைத்தானுடைய படிப்பு, சைத்தானுடைய எஜுகேஷன், சைத்தானுடைய பாலிசி, சைத்தானுடைய கொள்கை அப்படின்னு போனதுனால நமக்கு ஈவிரக்கமே இல்லாத மாதிரி மாறிடும். புரியுதுங்களா? அடுத்த என்ன போனாலும் நமக்கு ஒன்றும் தேவையில்லைன்ற மாதிரி மாறும். அப்போது யூசுப் அலைஹிஸ்ஸலாம் எல்லாம் என்ன பண்ணுறான்? குழந்தைக்கு அந்த உள்ளே இருக்கும்போது அவங்களுக்கு ஒரு படிப்பினை வைக்கிறான். அவர் யாரை சார்ந்து நிற்கிறாரு? அல்லாஹ்வை சார்ந்து நிற்கிறாரு. யூனுஸ் நபி என்ன பண்ணுறாங்க? அல்லாஹ்வை சார்ந்து நிற்கிறாங்க. இதே கட்டம் ரசூல் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் வருது. அபூபக்கர் எல்லாவும் ரசூலுல்லாவும் ஒரு கோவைக்குள்ளே போய் உள்ளே வந்துடுறாங்களே, சிப்பாயிங்க வந்துடுறாங்களே, மொப்பம் பிடிச்சிட்டு மேலே வந்துடுறாங்க. இங்கே இருப்பாரா அப்படின்னு சொல்லி இந்த வழியாக பண்ணால் இங்கே தான் நிற்க முடியும், வேறு எங்கே தஞ்சை போக முடியாது, இங்கே தான் ஒளிஞ்சு நிற்க முடியும்னு நிற்கும் பொழுது அபூபக்கர் எல்லாம் சொல்லிடுறாங்களா ரசூலுல்லாவை? இப்போ குனிஞ்சு பார்த்தாங்கன்னா நம்ம 2 பேருமே கத்தமு. ரசூலுல்லாஹ் என்ன சொல்கிறாங்க? அபூபக்கர், ஏன் நீங்கள் பயப்படுறீங்க? நம்ம 2 பேர் தான் இருக்கணும்னு நினைக்கிறீங்களா இந்த அறைக்குள்ளே? நம்மோட அல்லாஹ் இருக்கிறான், இதெல்லாம் அல்லாஹ் ஃபேஸ் பண்ணிப்பான். நீங்கள் அதெல்லாம் நினைக்கிற அல்லாஹ் சார்ந்து இருங்க, பயப்படாதீங்க அப்படின்றாங்க. உடனே அவர் பேச மாற்றிக்கிறாரு. வந்தவன் அப்படியே திரும்பி போயிடறான், இங்கெல்லாம் யாரும் இல்லைன்னு போயிடுறான். இப்படி தாங்க எல்லாம் நம்மளை காப்பாற்றுவான். நம்ம நினைக்கிறோம் இது பெரிய விஷயமா, போன தலை துண்டா போயிடுமே, ஃபேமிலியை தூக்கி வச்சிருவானே, என்ன பண்ணிடுவானே, நம்ம காணாம ஆக்கிடுவானே. அதாவது நம்மள இல்லை, நாட்டை சொல்கிறேன். இந்த நாடு இருக்குல்ல, இப்போ அரபு நாடு இருக்குல்ல, சவுதி அரேபியா இருக்குது, ஈராக் இருக்குது, ஈரான், இவங்கள்ட்டெல்லாம் எல்லாம் பலத்தை கொடுத்து வச்சிருக்கிறான். இவங்க செய்யலாம்,
ஆனால் இவங்களுடைய கோலத்தனம் என்ன அப்படின்னா பண ஆசை, பேராசை, நப்பாசை, தனக்கு தான், நான் தான் மேன்மையாக இருக்கணும், எனக்கு தான் எல்லாம் இருக்கணுன்ற மாதிரி ஆசை இருக்கனால இவங்களால முன் ஸ்டெப் எடுக்க முடியல, முன் ஸ்டெப் வர முடியல. இதனால என்ன ஆகுது அப்படின்னா பாமர மக்கள் அடி வாங்குறாங்க, அடிபட்டு போகிறாங்க, எல்லாரும் இவன் பாராமுகமாக இருக்கிறான். இவன் பாராமுகமாக இருக்கனால நம்மளாம் என்ன வரும், எல்லாம் பார்க்கும்போது என்ன பார்க்கணும், இவர் இந்தியர்கள் பாமரமட்டர்கள், இவரெல்லாம் எந்த தண்டிக்கக்கூடாது, ஈராக்கில் இருக்கிறவங்க தண்ணி அப்படி பார்க்க வேண்டாம், நல்லா உண்மைத்தான் பார்க்குறான். சம காலத்தில் சம நிகழ்வுகளை வாழக்கூடிய நீங்கள் எல்லாருமே ஒரே சமுதாயம், அல்லாவுக்கு அல்லா ஒரே சமுதாயம் தான். நம்மளாம் யாருடைய சமுதாயம்? நபி ஸல்லல்லாஹு அலைஹி சமுதாயம் தானே. நம்மளாம் அல்லா எப்படி இவர் தமிழர்கள், இவர் இளைஞர்கள், இவர் தெலுங்கானா, இவர் கர்நாடகா, இவர் அரபி, இவர் உருது, இப்படி பார்த்து பிரித்து வைப்பானாங்க. எல்லாரையும் காமனாக நிற்க வைப்பான். அப்போ இங்கேருந்து பூஸ்ட் பண்ணக்கூடியவர்கள் கூட யாரும் இல்லை. ஏன் பயப்படுற, ஏன் இப்படி இருக்கிற, உங்களுக்கு பின்னாடி நான் வரணும், என்ன இருக்க கோரிக்கை கூடு, பயமா எல்லாம் பேச அல்லா நிற்கிறேன் நம்மளோட சொல்ல மாட்டேன்றோம். புரியுதுங்களா? அப்போ ரசூல் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவங்களுக்கும் ஒரு கட்டம் வந்துச்சு. அப்போது அல்லா வந்து நின்னான். இந்த மாதிரி நம்மளுடைய நிகழ்காலத்திலே நமக்கும் ஒரு இக்கட்டான நிலைமையில் நமக்கு ஒரு மாதிரி ஒரு உடம்பு மாட்டிப்போம். ஒருத்தர் கூட இருந்தார், என்ன ஐசியூவில் போயிட்டு 20 நாள் வச்சு என்ன பண்ணாங்க, ஒரு மாதிரியான ஒரு இருவில் காமிச்சான். என்ன மாதிரி இருக்கும், எப்படி இருக்கும் அந்த மனநிலைமை? கண்ணை முன்னே யார் யாரோ தெரியுறாங்க, இன்னளவோ தெரியுது. அது எப்படி இருக்கும்? இப்படி எல்லாருமே ஒரு சுச்சுவேஷன் அடையும் பொழுது அவங்க அந்த இடத்துல நினைக்கக்கூடிய என்னன்னா, எனக்கு எப்படிப்பட்ட கட்டம் நிகழ்ந்தாலும் என்னோட அல்லா இருக்கிறான். இந்த பணி அப்போது நீ எதுனதே வெளியே வந்தால் உன் பணியை செய்வேன், உன் இதை பண்ணுவேன்னு தான் நீங்கள் வரணும், பண்ணணும். அதுதான் சொல்கிறேன். எல்லாருக்குமே ஒரு கட்டம் வரும். எல்லாருமே ஒரே மாதிரி இருக்க மாட்டோம். ஒவ்வொருத்தரும் ஒரு இருளில் இருப்பாங்க. நானி இருக்கிறாங்க, குழந்தை இப்போ 7 குழந்தை பெருமையாக பேசிக்கிறோம். அவங்கள கொண்டு போய் எல்லாம் ஒரு இருளில் வச்சான்ல மஸ்கட்டில். யாருமே பாஷை தெரியாது, மொழி தெரியாது, தெரு தெரியாது, ஸோ எதுவுமே தெரியாது. ஒரு ரூம்குள்ளே அடைச்சிருச்சாங்க. என்ன இருக்கும் அந்த மனநிலைமை? இருக்கிற 4 பாத்திரத்தை கழுவணும், க்ளீன் பண்ணிடணும், பெட்டு ஃபுல்லாக பகல் ஃபுல்லாக க்ளீன் பண்ணிட்டு இருப்பாங்க, பகல் ஃபுல்லாக தொடச்சிட்டு இருப்பாங்க. கேப் கிடைக்கல நடுவில், இல்லை கேப்பே கிடைக்கல, சுழச்சா வேலை செஞ்சாங்க. நைட்டில் தூங்கும்போது ஒரு இருட்டு அறையில் இருக்கும்ல, தனிமையாக தான் தூங்கியிருப்பாங்க. அந்த இரவுகள் எப்படி கழிஞ்சிருக்கும்? இந்த மாதிரி ஒவ்வொருத்தவங்களுக்கும் அவங்களுடைய கஷ்டத்தில் எல்லாம் கொண்டு வந்து கொடுப்பான். இந்த மாதிரி ஒரு நிகழ்வுகள் நடக்கும் பொழுதெல்லாம் இது எல்லா ப்ராசஸும் எல்லாம் உனக்காண்டி நான் சகிச்சுக்கிட்டு உன்னுடைய பணிக்காக வேண்டி என் குழந்தைகளும் சரி உனக்காண்டி வளர்ப்பேன், உனக்காண்டி திருமணம் பண்ணி கொடுப்பேன், உன்னுடைய வாழ்க்கைக்கு வாழ வைப்பேன், உனக்கு சமர்ப்பணம் பண்ணுவேன். என்னன்னோ மனசு நினச்சிருப்பாங்களா இல்லையா? என் பொண்ணு நான் நல்ல ஒரு குடும்பத்தை கட்டி கொடுப்பேன், அங்கேருந்து நல்ல சாலியான குழந்தை ஈண்டெடுப்பா, என் குழந்தைங்க என் ஆண் மக்களை உனக்காண்டி கொடுப்பேன், என்னென்ன நினச்சிருப்பாங்க. இப்படி ஒவ்வொரு தாய்மார்கள் நினைப்பாங்க, ஒவ்வொருத்தவங்க நினைப்பாங்க. ஆமாவா இல்லையா? ஆனால் இப்படிலாம் நினைக்கக்கூடிய இவங்க எதை சார்ந்து நினைக்கிறாங்க அப்படின்னா, அல்லாவுக்கும் அல்லாவுடைய மார்க்கத்திற்கும் அந்த வேதத்திற்கும் அந்த ரசூலுக்கும் உதவி செய்கிற மாதிரி நினைக்க மாட்டேங்கிறாங்க. அதுதான் இப்போ நான் பேச வரேன். இந்த தலைப்பு பிளக்கிறதுக்கே எனக்கு என்ன ஆயிடுச்சு, 40 நிமிஷம் போயிடுச்சு. எனக்கு புரியுதா நான் என்ன சொல்ல வரேன்னு? ஒரு கட்டம் வருது, எல்லாம் வருது, நீங்கள் என்ன நினைக்கிறீங்க, இது காப்பாற்றிடும் அது காப்பாற்றிடும், அப்படி பண்ணலாம் இப்படி பண்ணலாம். நீங்கள் ஒரு மேலோட்டமான ஒரு ஃபார்மேட் போடுறீங்க. இந்த ஃபார்மேட் வேஸ்ட்டு. எல்லா கட்டத்திலையும் என்னை படைத்த ரப்பு என்னை காப்பாற்றுவான்னு நீங்கள் நினச்சி நின்னீங்க அப்படின்னா அது உங்களை எல்லா கட்டத்திலையும் காப்பாற்றுவோம். எங்கே வரைக்கும் வருவோம்? அல்ல உங்கள் நன்மை தீமை தெராசு போடுற வரைக்கும் வருவோம். ரசூசராசன் சொல்கிறாங்க, ஒருத்தர் எல்லாம் விசாரிப்பானா, அவங்க புக்கு அந்த ஆமால் புக்கு இருக்குல்ல, கிராமன் காத்திபின், அது எழுதப்பட்ட புத்தகம், உங்களுடைய வீடியோக்கள், உங்களுடைய சிப்பு இருக்குல்ல, அதை எடுத்து காமிச்சோன்னே ஃபார்மேட் ஓடும். பிறந்ததுலேருந்து தவழ்ந்திருந்து பேசினது, பொய் பேசினது, ஏமாத்தினது, புடுங்கினது, வளர்ந்தது, பேசினது, அவமதித்தது, மரியாதை எல்லாம் பேசினது, கெட்ட வார்த்தைகள் பேசினது, கெட்ட செயல் பேசினது, எல்லாமே எங்கள் லிஸ்ட்டு ஓடிக்கிட்டு இருக்கும். ஆனால் இங்கே எல்லாம் என்ன பண்ணிட்டான், இவனை சொருக்குன்னு நாடிட்டான். ஒரு செயல் அல்லாவுக்கு பிடிச்சி போய், நீங்கள் உதாசீனமாக ஒரு செயல் பண்ணியிருப்பீங்க, யதார்த்தமாக பதார்த்தமாக ஒரு செயல் பண்ணி, அது அல்லாவுக்கு பிடிச்சி போயிடும். நீங்கள் விரும்பி 40 பேர் கூப்பிட்டு முன்னே வாங்க சாப்பாடு கொடுக்குறேன், அதை கொடுக்குறேன், நீங்கள் உளுந்து பண்ணியிருப்பீங்க. ஆனால் அதில் என்ன இருக்கும், 4 பேருக்கு சாப்பாடு போட்டமான ஒரு சின்ன பெருமை இருக்கும். அது அல்லாவுக்கு பிடிச்சிருக்காது. யதார்த்தமாக ஒன்று பண்ணியிருப்பீங்க, அது யதார்த்தமான பதார்த்தமான இந்த விபச்சாரி ஒரு நாய்க்கு என்ன பண்ணா, தண்ணி கொடுத்தா. இது ஒரு பெரிய செயலா, பெரிய ஆக்ரோஷமான ஒரு செயலா? பிடிச்சிருச்சு. அந்த கட்டத்தில் அவள் இறங்கி கஷ்டப்பட்டு இறங்கி வந்து ஒரு ஜீவனுக்கு தண்ணி கொடுக்கூட அந்த ஈவ இருக்குது, அந்த உள்ளத்துக்கு இருக்குல்ல, நான் கொடுத்த அந்த சின்ன ப்ராசஸ் அவர் அமல்படுத்திட்டால. என்ன ப்ராசஸ் எல்லாம் நம்மளுக்கு கொடுத்தான்? 4 பேருக்கு உதவி செய்யக்கூடிய ப்ராசஸ் நம்மளுடைய பித்திரத்தில் இருக்குது. அது அவள் பண்ணல. ஒரு பொண்ணால் இறங்க முடியுமா? இறங்கி தன்னுடைய சாட்சி உரையை நினச்சி அதை தண்ணியை எடுத்துகிட்டு வந்து அந்த நாய்க்கு, அந்த நாய் அதை சாகக்கூடிய திறமையில் அதோடைய சொட்டு நாக்கில் படும்பொழுது அவையோ அந்த நாய் என்ன துவா கேட்டிருக்கோம், அல்லாக்கிட்ட என்ன சொல்லியிருக்கும். ப்ராசஸ் புரிஞ்சு போய் எல்லாம் பிடிச்சி போச்சு. அப்போ நடுவில் நடந்த எல்லா தப்பையும் எல்லாம் என்ன பண்ணுவானா, அப்படி பார்த்துக்கிட்டே இருப்பானா. அப்போ மலக்கு மரம் நம்ம இன்ட்டு கொடுப்போம், இந்த இடத்துல தப்பு, இந்த இடத்துல தப்புன்னு இன்ட்டு கொடுப்போம். எல்லாம் என்ன பண்ணால் ஸ்கிப் பண்ணுவோம். எல்லாம் என்ன பண்ணுறோன்னா ஸ்கிப் பண்ணுறான் அந்த பாவத்தை. ஸ்கிப்பு மலக்கு மரம் எதுவும் சொல்ல மாட்டாங்க, எல்லாம் ஸ்கிப் பண்ணிக்கிட்டு இருக்கேன் அப்படின்னு சொல்லக்கூடாது. ஏன் எல்லாருக்கு தெரியும் என்னன்னு. இந்த அடியான நான் என்ன பண்ணிட்டேன், சொர்க்கத்துக்கு நாடுறேன்னு அல்லாக்கு தெரியும். அப்போ எல்லாம் அந்த ஸ்கிப் பண்ணுறான். அப்படியே ஸ்கிப் பண்ணுறான் மொத்த புத்தகத்தையும் முடிச்சிருவான். முடிச்சுட்டு நான் உலகத்தில்
உன்னை எப்படி மற்றவங்கள்ட்ட இருந்து நீ இப்போ செஞ்ச பாவத்தை மறைச்சனோ, இன்றைக்கி நான் என்ன பண்ணிட்டேன், உன்னுடைய பாவத்தை மற்றவங்க முன்னாடி நான் மறைச்சிட்டேன். ஏன் அப்படின்னா, நீ ஒரு நன்மையை செஞ்ச, நீ ஒரு நன்மையை நான் கொள்கை வச்சுருந்த, அது எனக்கு பிடிச்சி போச்சு, அதனால உனக்கு நான் என்ன பண்ணுறேன் சொர்க்கம் தரேன் அப்படின்னு சொல்லிட்டு அல்லா சொர்க்கத்தை கொடுக்கும். இன்னொருத்தர் வருவார். அவர் தான் யார்? கோதுமலை அளவுக்கு நன்மை வச்சுருப்பார். அவர் தான் நன்மையாக தான் வச்சுருக்காரு. அவரை ஏன் இப்போ உட்காந்து பார்க்கணும்? ஆனால் அல்லாஹ் அவனுடைய கிதாபை எடுத்து துறக்க ஆரம்பிச்சிட்டான் அப்படின்னா ரசூல் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் சொன்னாங்க, யார் அல்லாஹ் நோட்டம் விட்டு நோண்ட ஆரம்பிச்சிட்டானோ அவனுடைய கதி அதோ கதி, அவன் முடிஞ்சிட்டான்னு அர்த்தம். யார் அல்லாஹ் மேலோட்டமாக பார்த்துட்டு அவனுடைய கிதாபை முடிக்கிறானோ அவங்க சொர்க்கவாசி. அப்போ இந்த ஆளுடைய கிதாபை எல்லாம் என்ன பண்ணுறான், நோண்ட ஆரம்பிக்கிறான். ஏன் நோண்டுறான்? செஞ்ச நீயத்தே சரியில்லை. எதுக்காண்டி? அல்லாவுடைய திருப்தியை நாடி, அல்லாஹ் உன்னுடைய நன்மை நாடி இந்த அமலை செய்கிற ரப்பேன்னு இல்லை, இந்த நன்மை நான் காப்பாற்றணும் செய்கிறனால இந்த நன்மை எதுவுமே அல்லாவுக்கு தேவையில்லை. நோண்ட ஆரம்பிச்சா எதற்கு நோண்டிட்டான்? அடுத்தவனுடைய பாவத்தை தூக்கி உனக்கு போடுற அளவுக்கு நோண்ட ஆரம்பிச்சிட்டான். அப்போ அவர் எங்கே பண்ணார்? நரகத்துக்கு போயிட்டார். சரிங்களா? இப்போது நான் ஒரே ஒரு அத்தியாயத்தை படிச்சுட்டு என்ன பண்ணிடுறேன், இந்த ஜும்மா பயணம் முடிச்சிடுறேன். இப்போ நமக்கு சின்ன ஒரு அத்தியாயம். இந்த அத்தியாயத்தில் அல்லாஹ் எவ்வளோ சுவாரஸ்யமாக பேசுகிறோம். நம்மளாம் மறுமை நாளுடைய நிகழ்வுகள் நிற்கிறோம். மறுமை நாள் அடையாளங்கள் பார்த்துக்கிட்டு இருக்கோம். அது அனுதினமாக கொஞ்சம் கொஞ்சமாக அதோடைய அடையாளங்களை பண்ணிக்கிட்டு இருக்கோம், அனுபவிச்சுக்கிட்டு இருக்கோம், சுவாசிச்சுக்கிட்டு இருக்கோம். அந்த அடையாளங்களுடைய ஃபித்னாவுடைய அந்த இதை கொஞ்சம் கொஞ்சமாக அனுபவிச்சுக்கிட்டு இருக்கோம் நம்ம. புரியுதுங்களா? இப்போது நம்ம எந்த காலகட்டத்தில் வந்துருச்சு அப்படின்னா, மனிதர்கள் தேவையில்லை, இனி ரோபோக்கள் வேலை செய்யும். எந்த காலகட்டத்தில் வந்துட்டோம்? ஒரு நாள் இருந்தது நம்மளை அடிமை பண்ணி உட்கார வச்சுருந்தான். இன்றைக்கி அவன் என்ன சொல்கிறான் அப்படின்னா, இன்னும் கொஞ்சம் நாள் நீங்கள்லாம் மனிதர்களே எனக்கு தேவையில்லை. கஸ்டமர் கேராக பேசுகிறதுக்கு நான் ரோபோ ரெடி பண்ணிட்டேன், மேனுவலாக என்னது ரெடி பண்ணுறதுக்கு செட் பண்ணுறதுக்கு எல்லாத்துக்கும் நான் ரோபோ பண்ணிட்டேன், எல்லாமே மிஷின் வேலை செய்யுது. இன்னும் கொஞ்சம் நாளில் எல்லாருமே எனக்கு கொத்தடிமைங்க தான். யார்? நீ நினச்சல உன் டிகிரி காப்பாற்றும், படிப்பு காப்பாற்றும், இதை காப்பாற்றும், அது காப்பாற்றும், உன்னுடைய பொசிஷன் காப்பாற்றும், எல்லாம் டெமாலிஷ் ஆக போகுது. இன்னும் அந்த ஃபித்னாவெல்லாம் பார்க்கும்பொழுது இன்னும் அதிபயங்கரமாக இருக்கும் நமக்கு. அப்போ தான் என்ன பண்ணுவான் தஜ்ஜாலு, உன்னுடைய வலது கரத்தில் என்ன பண்ணுவான், சொர்க்கத்தை வச்சுருப்பான். ஆனால் வெளியில் என்ன காட்டுவான், நரகத்தை காட்டுவான். நம்மளாம் என்ன நினைப்போம், சொர்க்கம் அது நினச்சிட்டு போய் என்ன பண்ணுவோம், தமால் போய் விழுவோம். புரியுதுங்களா? உள்ள என்ன பண்ணுவான், நரகத்தை உள்ள வலது கையில் நரகத்தை மறைச்சி வச்சுட்டு வெளியில் சொர்க்கத்தை காட்டுவான். அதுதான் என்னது, உங்களுடைய சேலரி இன்க்ரீஸு, அது அவனுடைய ஃபார்மேட் இருக்குல்ல ஃபுல்லாக அவன் பண்ணுவான். அப்போ நம்ம என்ன பண்ணுவோம், டமால் உள்ளே போய் விழுவோம். ஏன்? சோத்துக்கு லாட்ரி அடிப்போம். எந்த தப்பு செஞ்சாலும் பரவாயில்ல, எத்தனை ஃபித்னா வந்தாலும் பரவாயில்ல, எத்தனை குடும்பம் அடைஞ்சாலும் பரவாயில்ல. இன்றைக்கி என்ன பண்ணுறாங்க மனுஷன் அவனுக்கே தெரியும் என்னது, டெபிட் கார்டு கிரெடிட் கார்டு இருக்குது. டெபிட் கார்டு ஒன்றும் இல்லை, கிரெடிட் கார்டு தப்பு, இது வந்து மனுஷனை அழிக்கும்ன்றது எல்லாருக்குமே தெரியும். ஆமாவா இல்லையா? ஆனால் கிரெடிட் கார்டு வாங்கிக்கோன்னு சொல்லி பேச வைக்கிறது யார் பேசுகிறா? மனுஷன் பேசுகிறானா இல்லையா? சேலரி, அந்த சேலரி, அந்த ஊதியம் கிடைக்கிது. யாருடைய ஊதியம்? அடுத்தவனுடைய வயிற்று எரிச்சல், அடுத்தனுடைய கஷ்டம், அவனுடைய குமுறல், அவனுடைய மனவலி, அவனுடைய சாவு, இது எல்லாமே எடுத்து உங்களுக்கு சம்பளமாக கொடுக்குறோம். ஆனால் நீங்கள் என்ன பண்ணுறீங்க? அந்த சம்பளத்தை நாடிட்டு எத்தனை பேருக்கு இந்த மாதத்துல டார்கெட் என்னது, எத்தனை பேரை பிடிச்ச டார்கெட் அச்சீவ்மெண்ட், ஓகே பண்ணுறோமா இல்லையா? சும்மா மேலுதாரமாக பேசுகிறேன். இந்த மாதிரி சைத்தான் தஜ்ஜால் என்ன பண்ணுவான், அவனுடைய ஃபார்மேட்டாக பெருசாக்கி வச்சிருக்கிறான். இந்த வேலை செஞ்சதுனால இந்த வேலை என்ன வேலை, இது நல்ல வேலையாது, இது என்னது, இதுதான் சொர்க்கம். ஆனால் உள்ள என்னது, நரகம். எத்தனை பேர் மனக்குமுறை வைத்திருச்சல், அதை நீங்கள் வாங்க வைக்காமல் வச்சுருந்தேன்னா அவன் வாங்கியிருப்பானா? வாங்கிறதுனால எத்தனை கடன், எவ்வளோ கடன், குட்டி ஸ்பீடு குட்டி, அந்த குட்டி இந்த குட்டி, லாஸ்ட்டை தற்கொலை பண்ணிக்கிறானா, பண்ணுறானா? இதெல்லாம் யாருடைய தப்பு? நீ எங்கேயோ இருந்து ஒரு சம்பளம் வாங்குறதுனால அவனுக்கு தப்பு. இதெல்லாம் மனுஷன் புரிஞ்சுக்கணும், எந்த வேலை செய்யணும், எந்த வேலை செய்யக்கூடாது, எது நன்மை, எது தீமை, எது வந்தால் நம்மளை தண்டிக்காது, எது வந்தால் நம்மளுக்கு பிரயோஜனமாக இருக்கணும். மனுஷன் யோசிக்கணும், சாத்தான் யோசிக்கக்கூடாது. சாத்தான் யோசிச்சா இப்படி தான் யோசிப்பான். மனிதனுடைய திட்டங்கள் கையில் இல்லை, மனிதன் கையில் திட்டங்களே இல்லை. சாத்தான் கையில் தான் எல்லா திட்டங்களும் இருக்குது. அவன் தான் எல்லா திட்டமும் வச்சுருக்கிறான். ஆறில் போயிட்டு இருந்த தண்ணி மொண்டு குடிச்சு போயிட்டு இருந்த காலம் இன்றைக்கி என்ன ஆயிடுச்சு, கேன் வாட்டர் காலம். இன்னும் கொஞ்ச நாள் எப்படி வரும், உங்கள் கிணத்துலேருந்து நீ அழுற தண்ணிக்கு 50 மீட்டர் போடுவான். எவ்வளோ தண்ணி அழுறியோ அவ்வளோ டேக்ஸ் கட்டுனுவான். அந்த காலம் தான் வரப்போகுது. இன்னும் அதிபயங்கரமான பார்க்கணும்ல நம்ம. அப்போ அதுக்கெல்லாம் நம்ம என்ன பண்ணுவோம், சஜ்தா பண்ணுவோம். இந்த மாதிரி காலகட்டத்துக்கு அல்லாஹ் கிட்ட அதிகமாக துவா கேட்கணும், அல்லாஹ் இப்போலேருந்து காப்பாற்ற அப்படின்னு. சரிங்களா? இப்போ அல்லாஹ் பேசுகிறான் பாருங்க மறுமை நாள் நிகழ்வை பற்றி. இதஸ் சமாவுன் ஷக்கத் அவுது பில்லாஹி மினஷ் ஷைத்தானிர் ரஜீம் பிஸ்மில்லாஹிர் ரஹ்மானிர் ரஹீம். இதஸ் சமாவுன் ஷக்கத், இந்த அத்தியாயம் 84வது அத்தியாயம் முதல் வசனம். வானம் பிளக்கும் பொழுது அல்லாஹ் பேசுகிறான், யதார்த்தத்தை பற்றி பேசுகிறான். ஒவ்வொன்றும் ஒரு கட்டத்தை நீ பார்த்துட்டு இருக்க வானம், அதுக்கு ஒரு கட்டத்தை நான் வச்சிருக்கிறேன். அது ஒரு நாள் என்ன ஆகும், பஸ்பமாக்கிடுவேன், தூளாக்கிடுவேன், வானம் பிளந்துரும் அப்படின்றான். அதினத் லி ரப்பிஹா வ ஹுக்கத், மேலும் அது தன்னுடைய அதிபதியின் கட்டளையை செயல்படுத்தும் பொழுது, யாருடைய கட்டளையை செயல்படுத்தும் போது, ரட்சகன் அல்லாஹ்வுடைய கட்டளை அதை செயல்படுத்தும் பொழுது தன் அதிபதியின் கட்டளைக்கு முழுமையாக பணிவது தான் அதற்கு ஏற்றதாகும்.
வானத்தையும் பூமியும் படிச்சுட்டு நான் ஒரு அதி சொல்லியிருந்தேன்ல, வானத்தையும் பூமியும் படிச்சுட்டு அல்லாஹ் சொல்லுவானா, நீங்கள் விரும்பியோ விரும்பாட்டியோ நீங்கள் என்ன பண்ணோம், எனக்கு நீ சஜிதா செய்யணும், எனக்கு சரி அடிப்பணிஞ்சு தான் இருக்கணும் அப்படின்னு சொல்லும்போது வானமும் பூமி என்ன சொல்லி சொல்லாக்கிட்ட, நான் ஏன் ரப்ப உனக்கு அடிப்பணியாமல் இருக்க போகிறேன், நான் ஏன் மறுத்து வேலை செய்ய போகிறேன், நான் உனக்கு அடிப்பணிஞ்சு வாழ்கிறேன் அப்படி தானே சொல்லிச்சு. அதுதான் எல்லாம் சொல்கிறேன், என்னுடைய சக்தி அது இது. நான் சொல்லிட்டேன்னா அந்த வானம் என் பேச்சு கேட்கும், நான் சொன்ன அந்த பூமி என் பேச்சு கேட்கும். நீ ஏன் கேட்க மாட்டேன்றது தான் எனக்கு புரிய மாட்டேங்குது. புரியுதுங்களா? கடைசியில் சொல்கிறேன், நம்மளோட தலைப்புக்கும் இந்த சூறாவுக்கு என்ன மேட்ச் ஆகுதுன்னு சொல்கிறேன். வைதல் அருள் முத்தத், மேலும் பூமி பரப்பப்பட்டு விடும்போது, அதாவது இப்போ பூமி எப்படி இருக்குது, உருண்டையாக இருக்குன்னு சொல்லியிருக்கிறாங்க, அப்படி தானே? அதுவும் நம்ம பார்க்கல, சொல்லுறது நம்புகிறோம் உருண்டையாக இருக்குது அப்படின்னு. அதுவும் கிட்டத்தட்ட ஒத்து போகுது. சரிங்களா? இதே ஒரு மாடு இருக்குது, மாடோடைய தோலை ஃபுல்லாக உரிச்சி அப்படி விரிச்சு வச்சிங்கன்னா எப்படி இருக்கும், விரிச்சு வச்சா எப்படி இருக்கும், அந்த மாதிரி பூமியெல்லாம் என்ன பண்ணுவான், என்ன பண்ணிடுவான், விரிச்சிருவான். பரப்பு ரவுண்டாக இருக்குல்ல, நாளைக்கு கியாமத் நல்ல எப்படி இருக்கும், பூமி ஃப்ளாட் ஆயிரும், ஒரு சதுரமாக மாறிடும். இங்கே கார்னர்லேருந்து அந்த கார்னர் வரைக்கும் நீங்கள் பார்க்கலாம். புரியுதுங்களா? ஒரே சதுரமாக ஆக்கிடுவோம். அந்த மாதிரி பூமிக்கு ஒரு நிகழ்வு இருக்கும். என்ன சொல்கிறாங்க, பூமிக்கு ஒரு நிகழ்வு இருக்குது, நீ யோசி அப்படின்றான். வால்கத் மாஃபிஹா வதஹல்லத், இன்னும் அது தன்னுள் இருப்பவை அனைத்தையும் வெளியில் எரிந்துவிட்டு எது மற்றதாய் ஆகிவிடும், ஏது மற்றதாய் ஆகிவிடும். என்ன பண்ணுமா பூமி, தனக்கு மேலே சொருகி வச்சது எல்லாத்தையும் அது என்ன பண்ணுவோம், பூமி கக்கிரும், எல்லாத்தையும் கக்கிரும், எதுவுமே இல்லாத மாதிரி ஆயிரும். அப்போ உள்ள என்னென்ன வச்சுருக்குது, என்னென்ன வச்சுருக்கு, கடலை வச்சுருக்கு, வேற என்ன வச்சுருக்கு, நெருப்பு ஜுவாலை கீழே வச்சுருக்கு, வேற என்னென்ன வச்சுருக்கு, உணங்களை வச்சுருக்கு, மலைகளை வச்சுருக்கு. இது எல்லாம் கக்கிச்சுன்னா என்ன ஆகும், எப்படி இருக்கும் உன்னுடைய நிலைமை? இன்னைக்கு நீ பார்க்குற பூமி, இது பூமி இப்படி இருக்காது, ஒரு நாள் இதையே மாற்றுவேன், இதையே மாற்றக்கூடிய நிலைமை ஒரு நாள் வரும். அதுக்கு முன்னாடி எனக்கு முழுமையாக சரணடைஞ்சு வாழ்றான்லாம். இதுதான் நம்ம பண்ண மாட்டேன்றோம். இதை பண்ணாமல் வேறு விதமாக குறுக்கு ரீதியாக ஒரு சதிதா பண்ணிக்கிட்டு இருக்கோம். என்ன சதிதா, குறுக்கு ரீதியான சதிதா. என்னது, களிமா, நோன்பு, ஜக்காத்து, ஹஜ்ஜு, இது செஞ்சுட்டா அப்படியே அந்த வளைவு சுளைவில் அப்படியே சொர்க்கத்துக்கு போயிடலான்னு. இது போக முடியாது. அல்லா ட்விஸ்ட் வச்சிருக்கா நமக்கு. ஏன்னா பணிகள் செய்யணும். ஏன்னா நீயும் அந்த சாபாக்கு விளையாடுறதுலாம் கேட்க மாட்டாங்களா, யாழ்லா என்ன அடி வாங்க வச்ச நீ, நான் என்ன சபர் பண்ணேன், எனக்கு இந்த சொர்க்கத்தில் கொடுக்குறேன், ஓகே நானும் சொர்க்கத்தை கொடுக்குறேன். இவன் ஒன்றுமே பண்ணல, 2 நாள் இருக்க தொழுதுட்டு வந்துட்டான், கவுண்டிங் மட்டும் வச்சுட்டு வந்துட்டான், இவனும் தானே சமமா? கேட்பாங்களா கேட்க மாட்டாங்களா? ரலியல்லாஹு அன்ஹு சொல்கிறோம்ல சஹாபாக்கள், இவங்க உங்களுக்கு எதிராக பேசுவாங்களா பேச மாட்டாங்களா? நான் ஒரு போருக்கு போகிறேன், எனக்கு 8 குழந்தைங்க, பொம்பளை பிள்ளைங்க, அதுவும் என் மனைவி விட்டுட்டு நான் போருக்கு போகிறேன், உன்னை நாடி நான் வந்தேன், அந்த போரில் நான் இறந்தே போயிட்டேன், என் குழந்தை என்ன ஆச்சுன்னு கூட எனக்கு தெரியாது, இன்றைக்கி தான் நான் பார்க்கவே போகிறேன், இவன் ஒன்றுமே பண்ண, இவனுக்கு நீங்கள் சொர்க்கம் கொடுத்துருவீங்களா? என்ன இது மிஸ்பேலன்ஸ் தெரியல உங்களுக்கு? அப்போ அல்லாஹ் ஒரு இடத்துல சொல்லுவான், அம் ஹசீபத்தும் அந்த துகுலுல் ஜன்னா, நீங்கள் சொர்க்கத்தை இலகுவாக போயிடலாம் நினைக்கிறீங்களா? அதில் அல்லாஹ் என்ன மென்ஷன் பண்ணுறான், உங்களுக்கு முன்னாடி உள்ளவங்க எப்படிலாம் கஷ்டப்பட்டாங்க, எப்படிலாம் வறுத்தெடுக்கப்பட்டாங்க, எப்படிலாம் துன்புறுத்தப்பட்டாங்க, எப்படிலாம் அறுக்கப்பட்டாங்க, எப்படிலாம் புதைக்கப்பட்டாங்க, இது எல்லாம் உங்களுக்கு ஆகாமல் வராமல் நீங்கள் இலகுவோ சொர்க்கத்துக்கு போயிடலாம் நீங்கள் நினைக்கிறீங்களா? அப்படி இப்படி உங்களை விடமாட்டேன்னு அல்லாஹ் சொல்கிறான். இது என்னுடைய வாக்கு இல்லை, நான் சும்மா சொல்லலை. எப்போ பார்த்தாலும் பயால தொழுதுட்டா சொல்கிறேன், எல்லாம் தொழுதா சொல்லிக்கிட்டே இருக்கேன், நான் சொல்கிறேன்னு சொல்ல நினைக்காதீங்க. அல்லாஹ் ஒரு செய்ய சொல்கிறான். அந்த விஷயம் நீங்கள் செய்யாத வரைக்கும், நீங்கள் பண்ணாத வரைக்கும் நம்ம எல்லாருமே அல்லாஹ் பார்வையில் குற்றவாளிகள் தான். புரியுதுங்களா? நீங்களும் சரி, நானும் சரி, பேசக்கூடிய நானும் குற்றவாளி தான். அல்லாஹ் கிட்ட ஏன் வேலை செய்யலை? அப்போ அல்லாஹ்னு சொல்கிறான், ஒவ்வொரு கட்டம் ஒவ்வொன்றுத்துக்கும் மாறும், பூமியை நான் என்ன பண்ணுவேன், மாத்துறேன் பாரு அப்படின்றான். வால்கத் மாஃபிஹா வதஹல்லத், இன்னும் அதன் தள்ளுள்ள இருப்பவற்றை எல்லாம் என்ன பண்ணிடுறது, கக்கிறோம். வாதினத்தில் ரப்பிஹா வஹக்கத், அப்போ அல்லாஹ் சொல்கிறான், அது தன் அதிபதியின் கட்டளைக்கு செயல்படுது. இது அன்றைக்கி நான் சொன்ன கக்குதுன்னா என்னது, எனக்கு கட்டுப்பட்டது வாழ்கிறனால அன்றைக்கி அது செய்யுது. ப்ராக்கெட்டில் என்னது, நீ செய்யலைன்றது தான் ப்ராக்கெட்டில். புரியுதுங்களா? யாயுவல் இன்சான், இப்போ அல்லாஹ் சொல்கிற பாருங்க, யாயுடைய மனிதனே, முழு மனிதன் அல்லாஹ் இந்த காமனாக பேசுகிறான். இங்கே முஸ்லீம் சமுதாயமே, இந்து சகோதரர்களே, கிறிஸ்துவ சகோதரர்களே, நாத்திகவாதிகளே, இப்படி அல்லாஹ் தனியாக பேசலை. படைக்கப்பட்ட ஆதம் அலைஹிஸ்ஸலாமில் படைக்கப்பட்ட எல்லா மனிதர்களையும் பார்த்து அல்லாஹ் காமனா, யாயுவல் இன்சான் இன்னக காதிஹுன் இலா ரப்பிக கதஹன் ஃபமுலாகி, மனிதனே நீ இடைவிடாமல் பாடுபட்டு உன் இறைவனின் பக்கம் சென்று கொண்டிருப்பவனாகவும் அவனை நீ சந்திக்கக்கூடியவனாகவும் இருக்கிறாய். யாரை பார்த்து பேசுகிறான்? மனுஷனை பார்த்து பேசுகிறான். நல்ல சிந்தனைகள் இருக்கும் அவன்கிட்ட, நல்ல திட்டங்கள் இருக்கும். அவன் என்ன பண்ணுறான், இறைவனுடைய நாடி இறைவனுக்காக வேண்டிய அந்த நல்ல உபகாரங்கள், நல்ல செயல்கள் அவன் செய்கிறான். புரியுதுங்களா? இப்போது உதாரணத்துக்கு சொல்கிறேன், இப்போ இவர் இருக்கிறார் இல்லையா, இப்ராஹிம், பேர் என்ன, தாருக்கா, இப்ராஹிம் தாரூக். இப்போ இவரெலாம் நல்ல பணிகள் செய்கிறார். அவருடைய இன்ஷா அல்லாஹ் மேபி அவருடைய உள்ளத்தில் இஸ்லாம் மேலோங்கணும், அல்லாவுடைய தான் வரணும், ரசூல் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் உண்மைப்படுத்தணும்னு இருக்குது அப்படின்னா அல்லாஹ் என்ன பண்ணுவான், நாளைக்கு ஃபம்மாமன் ஊத்திய கிதாபஹு பியமீனி, எவருடைய வினாப்பட்டியல்
அவர்களுடைய வழக்கையில் கொடுக்கப்படுமோ. மேபி அவருடைய உள்ளத்தில் நல்ல எண்ணங்கள், நல்ல செயல்கள், இஸ்லாம் தான் பெருசு, நான் தான் ஒன்றும் கிடையாது, அல்லாஹ் கொடுத்த ஆற்றல் நான் செய்கிறேன்னு அவருடைய உள்ளத்தில் இருந்துச்சு அப்படின்னா அல்லாஹ் அவருக்கு என்ன பண்ணுவான், வலக்கரத்தில் கொடுப்பான். வலக்கரத்தில் அந்த ஆமானாமல் பட்டறையை கொடுப்பான். இப்போ சோஃபா யுஹாசபு ஹிசாபை யசீரா, அவரிடம் எளிதாக கணக்கு வழங்கப்படும். கணக்கு வழக்குகள் எப்படி இருக்கும், நான் சொன்னேன்ல, அல்லாஹ் நம்ம மறுமையில அவன் சொர்க்கம்னு ஒன்று நாடிட்டான் அப்படின்னா அவனுடைய பாசஸ்னு ஒன்று தப்பு இருக்கும்ல, அது எல்லாமே எல்லாம் என்ன பண்ணுவான், ஸ்கிப் பண்ணிக்கிட்டே போவோம். அவனை நான் என்ன பண்ணுவேன், இலகுவாக நான் விசாரிப்பேன் அப்படின்றான். ஒயன் கலிபு இலா அஹ்லிஹி மஸ்ரூரா, மேலும் அவர் தன் குடும்பத்தாரை நோக்கி மகிழ்ச்சியுடன் திரும்பி செல்வார். எது குடும்பம், இன்னைக்கு நம்ம நினைக்கிறோம் இது குடும்பம் இல்லை. இங்கே அண்ணன் தம்பி எல்லாமே குடும்பம் இல்லை. எது குடும்பம்னா அல்லாஹ்வுடைய பார்வையில் கணவன் மனைவி தான் குடும்பம். இவங்களை மட்டும்தான் எல்லாம் என்ன பண்ணுவான், நீ இவங்களோட வாழ்கிறீங்களா, இவங்களோட சேர ஆசைப்படுறீங்களான்னு இவங்களுக்கு மட்டும்தான் கேட்பான். மற்றபடி அம்மாவுக்கிட்டையும் தந்தைக்கிட்டையும் மாமாக்கிட்டையும் மச்சாங்கிட்டையும் யாருக்கிட்டையுமே என்ன பண்ண மாட்டான், இவங்களோட சேர்ந்து இதெல்லாம் குடும்பம் இல்லை. எது குடும்பம், நாளை மறுமைனா இல்லை, யார் யாரெல்லாம் இந்த மாதிரி வேலை செஞ்சு இந்த மாதிரி போய் நிற்கிறாங்களோ, யார் முஸ்லீம் அடையாளம் நல்ல அடையாளம் நிற்கிறாங்களோ இவங்கெல்லாம் ஒரு குடும்பமாக இருப்பாங்க. இவங்களோட போய் சேர்ந்துருவாங்க, சந்தோஷமாக இருப்பாங்க. சரிங்களா. ஒயன் கலிபு இலா அலி மஸ்ரூரா, அவர் தம் குடும்பத்தாரை நோக்கி மகிழ்ச்சியுடன் திரும்பி செல்வார். அந்த 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 கூட்டத்தில் போய் சேர்ந்துருவார். வம்மாமன் ஊத்திய கிதாபு ஒலாரி, யாருடைய ஆமானாமல் முதுகுக்கு பின்னாடி கொடுக்கப்படுதோ, அதாவது கையை முறுக்கி பின்பக்கமாக கொடுக்கப்படுதோ, ஃபசோஃப யதுஉ சுபூரா, அவன் மரணத்தை அழைப்பான். எவனுடைய வினைப்பட்டியல் அவன் முதுகுக்கு பின்னால் கொடுக்கப்படுமோ, ஃபசோஃப யதுஉ சுபூரா, அவன் மரணத்தை அழைப்பான். வயஸ்லா சைரா, பிறகு கொழுந்து விட்டெறியும் நரகத்தில் போய் வீழ்வான். என்ன சொல்கிறான் அல்லாஹ், அவன் அப்போ தான் மரணத்தை என்ன பண்ணுவான், எதிர ஐயோ நான் தப்பு பண்ணிட்டேனே, நான் இந்த வாழ்க்கை கல்லாலாம் வாழ்ந்துருக்கலாமே, நான் இப்போ இப்படி பண்ணிட்டேனே, குரானை போய் பிச்சிட்டேனே, குரான் இப்படிலாம் வாழ சொல்லிச்சேன், இப்படிலாம் இருக்க சொல்லிச்சேன், இப்படிலாம் கேட்க சொல்லிச்சேன், இப்படிலாம் நன்மை ஏவ சொல்லிச்சேன், இப்படிலாம் தீமை தடுக்க சொல்லிச்சேன், ரசூலை இப்படி தானே வாழ்ந்துக்கிட்டு போனாங்க, நான் ஏன் இப்படி வாழலை, நான் ஏன் மனோ எச்சை பின்பற்றேன் அப்படின்லாம் அன்னைக்கு நினச்சி புலம்புவான். ஆனால் அவனை அல்லாஹ் என்ன பண்ணுறான், கொழுந்து விட்டீரும் நரகத்தில் விழச் செய்வான். இன்னஹு கானஃபி அலி மஸ்ரூரா, அவன் தன்னுடைய குடும்பத்தாரிடம் இன்பத்தில் மூழ்கி இருப்பான். என்னவா, அதுதான் அவனுடைய குடும்பம். எது நரகத்தில் போய் எவன்லாம் விழுவுறானோ அது அவனுடைய குடும்பம், அந்த குடும்பத்தில் அவன் மூழ்கி இருப்பான். இன்னஹு வண்ண அல்ல யஹூர், அல்லாஹ் சொல்கிறான், தன்னுடைய இறைவனின் பக்கம் ஒருபோதும் திரும்பி வர வேண்டியதில்லை என்று அவன் கருதி இருந்தான். அவனுடைய எண்ணம் எப்படி இருந்துச்சு, வாழ்நாளில் எப்படி இருந்துச்சு, அல்லா பக்கம் போவேன், அல்லா என்னை பார்ப்பான், அல்லாக்கு முன்னாடி நிற்பான், அல்லா என்னை கேள்வி கேட்பான், அல்லா என்னை அடிப்பான், அல்லா தண்டிப்பான், அல்லா பிடிப்பான், மாட்டுவேன் அப்படின்ற ஒரு எண்ணமே அவனுடைய வாழ்க்கையில் இல்லை. இப்படி முஸ்லீம் சமுதாயம் இன்றைக்கும் இருக்கிறாங்க. மறுமை நாளை நம்புகிறோன்றாங்க, ஆனால் அதற்குண்டான ஏற்பாடுகள் எதுவுமே இல்லை. நம்புறதுன்னா என்னதுங்க, நான் வீடு கட்ட போகிறேன் அப்படின்னு நம்பிட்டேன், வீடு வந்துருமா? நான் இன்றைக்கி கன்னியாகுமரி போக போகிறேன், கன்னியாகுமரி போயிடுவேனா? சேலத்துக்கு போக போகிறேன், நான் நம்பிட்டேன்ல, போயிடுவேனா? எப்போ போவீங்க? என்ன நம்புறதுன்னா அது அப்படின்னா என்னது, செயல்படணும், அதுக்காண்டி போகணும், வரணும், பண்ணணும், அதுதான் நம்புறது. இன்னைக்கு எல்லாருமே நீங்கள் நம்புறதுன்னா என்ன நினச்சிட்டா, நம்பிடா தெரிஞ்சு அதான் மறுமையினாலும் தெரியும், தஜ்ஜாலும் தெரியல, இது நம்புறதுன்னு நினச்சிக்கிட்டு இருக்கோம். இது எல்லாருமே என்ன நாத்திகனுக்கு தெரியாதா? இது அல்லா இருக்கிறான் இல்லையா கேளு, ஒரு கட்டத்துக்கு மேலே சொல்லுவான் அல்லா தான் எப்படின்வான். கடலில் கொண்டு போய் எவ்வளோ பேர் நாத்திகனா கடல் கூட்டு போயிருங்க, கூட்டு போய் நடுக்கடல் நிற்க வச்சுட்டு ஒரு நாள் கடல் தான் திடீர்னு ஒரு மாதிரியா கொந்தளிக்கும், ஒரு மாதிரியா சூளை காட்டுற வரும். அப்போ கேளுங்க, இப்போ சொல்லுப்பார் ராசா கடவுள் இருக்காங்க சொல்லிடுவான், ஆமா இருக்கு, வித்திரத்தில் அவன் பேச வைப்பான், சொல்லிடுவான், எனக்கு மீறி ஒரு மிஞ்சினே ஒரு செயல் இருக்குன்னு அவன் வாயால் வரும். எப்படிப்பட்ட கொம்மனா இருந்தாலும் கூட்டு போய் நிற்க வைங்க, சொல்லிடுவான். ஏன்னா அந்த காட்சி அப்படி இருக்கும், புரியுதுங்களா? அப்போது யாராலும் இங்கே என்ன பண்ணுறது, சும்மா சொல்கிறது நம்புறேன், இந்த நம்புறத ரசூலுல்லாஹ்வுக்கு ஈடுபாடே இல்லை, புரியுதுங்களா? அதான் ரசூல் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் என்ன பண்ணுவாங்க, அவர் கண்ணு தெரியாத குருடர் ஒருத்தர் வந்துட்டு இருப்பார், அவர் நம்பி செயல்பட்டு இருக்கக்கூடியவர். இன்னொருத்தர் என்ன பண்ணுவான், அவர் ரசூலாட்ட நாத்திகம் பேசிகிட்டு இருப்பான், என்னது, நான் வந்தேன்னா அந்த சபையில் பிலால் இருக்கக்கூடாது, அந்த கீழ் ஜாதி இருக்கக்கூடாது, அந்த அடிமை இருக்கக்கூடாது, எங்களுக்கு தனியாக மீட்டிங் வைக்கணும், எனக்கு தனியாக பேசணும், இப்படிலாம் பேசுகிறதா இருந்தால் நாங்கள் வருவோம் அப்படின்னா ரசூல் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் பண்ணுறாங்க, கொஞ்சம் கொஞ்சமாக பிடிச்சிடலாம் அப்படின்னு நினச்சி சரி ஓகேன்ற மாதிரி பேச வராங்க. அந்த டைமில் இவர் நடுவில் சலாம் சொல்லிட்டு போகிறார், நடுவில் குறுக்கில் அவன் யார் திட்டிகிட்டு இருக்கானா, இந்த மாதிரி ஆட்கள் தான் திட்டிகிட்டு இருக்கான், கீழ் ஜாதி வரக்கூடாது, அவன் வரக்கூடாது, இவன் வரக்கூடாது திட்டிகிட்டு இருக்கான். இவர் நடுவில் வந்தவனே ரசூலுக்கு மூஞ்சி மாறுது, யாரை பற்றி பேசுகிறீங்க, இவர் நடுவில் வந்துட்டாரு அப்படின்ற மாதிரி மூஞ்சி மாறுது. உடனே வசனம் எல்லாம் இறக்குறான், அபசவத்தவல்லா, கடுகெடுத்தவரே, முகத்தை சுருக்கிறியா, கோவத்தை காமிக்கிறியா, எனக்கு அவன் வேணாம், யார் வேணும், செயல்படுறவன் வேணும். நம்புறேன்னு சொல்லி இடிச்சு மாட்டு வாயுதர் போட்டுட்டு வரேன்னு சொல்கிறான், அவன் எனக்கு வேணாயா, கண்ணு தெரியாமல் வேலை செய்ய மாட்டேன், இருந்தாலும் செய்கிறேன்னு சொல்கிறான்ல, உன்னை நம்புறேன்னு சொல்கிறான்ல, உங்கள்கிட்ட எந்த கண்டிஷனும் வைக்கல, நான் வந்து எனக்கு தெரிவியா அது தெரியா எதுவுமே சொல்லலை, செய்கிறேன், நான் வரேன், நம்புறேன்னு நிற்கிறேன், அவன் தான் எனக்கு வேணும். இந்த வாயுதார் போடுறவன் சும்மா சொல்கிறவன் எனக்கு வேணான்றான்ல. இப்போ நீங்களே யோசிங்க, நம்ம யாராக இருக்கிறோம் அப்படின்னு, நம்ம வாயுதார் விடுறோமா இல்லை என்ன பண்ணுறோன்னு தெரியல, சரிங்களா? ஒவ்வொரு வசனத்தை படிக்கும்போது பயமாக தான் இருக்குது. அதான் அதுக்குண்டான அதுக்குண்டான செயல்பாடே இல்லை. இன்னும் அல்ல யஹூர்,
அப்போ அவங்க என்ன பண்ணுறாங்க, தன்னுடைய இறைவனின் பக்கம் ஒருபோதும் திரும்பி வர வேண்டியதில்லை என்று அவர்கள் கருதி இருந்தனர். உலகத்தில் அவங்க அப்படி தான் இருந்தாங்க. அதனால தான் அவங்களை பட்டோலியாக என்ன பண்ணேன், நான் பின்புறமாக தந்தேன். இன்றைக்கி தொழுதுட்டு இருக்கவங்களுடைய நிலைமை என்ன இருக்குன்னா, உலகத்தில் என்ன நடந்தது அல்லா பார்த்துப்பா, நான் தொழுதுட்டு இருந்தால் போதும்னு நினைக்கிறாங்க. இது போது அது உலகத்தை சீர்திருத்தம் செய்ய வேண்டிய பணி மனிதனுக்கு தான் கொடுக்கப்பட்டது. அது ஜின்களுக்கும் சைத்தானுக்கும் கொடுக்கல. சீர்திருத்தம் செய்ய வேண்டிய பணி அது எங்கள் பணி, நம்ம பணி, நான் மனிதன் தான் செய்யணும். அது அல்லா செஞ்சானா அது வேற விஷயம். அது அல்லா செய்ய மாட்டான். ஏன்? அவன் அரிசியில் உட்காந்துட்டான். அர் ரஹ்மான் வானில் அர்ஷிஸ்தாவா, அரிசியில் சமமாயிட்டான். இப்போ உட்காந்து கேமை பார்க்கறது அவளுடைய வேலை. என்ன பண்ணுறீங்க, குரானை கொண்டு அமல்படுத்துறீங்களா, தூக்கி போகிறீங்களான்னு தான் எல்லாம் பார்த்துக்கிட்டு இருக்கான். இதான் நம்மளுடைய தப்பே இருக்குது. சரிங்களா? பல அவசியம் பி ஷஃபக், அவ்வாறில்லை அந்தி நேரத்து செவ்வானத்தின் மீதும். அல்லாஹ் வந்து இன்னொரு கட்டத்தை பற்றி பேசுகிறான். வானம் இருக்குல்ல, சூரியன் மறையும் போது செவ்வானமாக மாறும். வானம் ஒரே மாதிரி இருக்காது. பகலில் ஒரு மாதிரியாக இருக்கும், நைட்டில் ஒரு மாதிரியாக இருக்கும், செவ்வானம் ஒரு மாதிரியாக இருக்கும். ஆமாவா இல்லையா? அந்த நிகழ்வுலையும் பார்த்தா ஒவ்வொரு கட்டத்தையெல்லாம் பேசுகிறான். வர்றா ஒரு நிலைமை, ஒரு எதுக்குமே நான் யதார்த்தமாக ஒரே நிலை நான் கொடுக்கலடா, ஒவ்வொன்றுத்துக்கும் ஒரு யதார்த்தம் மாற்றிக்கிட்டே வச்சுக்கிட்டு இருக்கேன். நீ மட்டும் ஏன் இந்த உலகத்திலே இருந்துன்னு நினச்சிக்கிற, உனக்கும் ஒரு கட்டம் மாறப்போகுது அப்படின்றத எல்லாம் நம்ம ஓமையாக உங்களுக்கு இருக்கக்கூடிய வெளிக்காட்சிகளை எப்படி சொல்கிறது, வெளிப்பொருட்களை வச்சு எல்லாம் நமக்கு என்ன பண்ணுறான், புரிய வைக்கிறான். அந்த ஜவ்வானத்தின் மீது சத்தியமாக, ஒல்லையிலி ஒமா வசக், இரவின் மீதும், மேலும் அது ஒன்று திரட்டி வைத்து கொண்டிருப்பவின் மீதும். இரவின் மீதும், இரவு என்ன பண்ணுது, பகலாகுது. இரவு என்ன பண்ணுது, சந்திரனை வச்சிருக்கா பின்னாடி போயிடும். வல்கமரி இதத்தசக், மேலும் முழுமையாக மலர்ந்து விடும் சந்திரன் மீதும் நான் சத்தியம் செய்கிறேன். சந்திரன் என்ன பண்ணுது, ஒரே கட்டத்தில் இருக்கிறா, மாற்றி 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 சில நேரம் வளர்ப்பிறை, சில நேரம் தேய்ப்பிறை, சில நேரம் முழு பௌர்ணமி. புரியுதுங்களா? அப்போ ஒவ்வொரு கட்டம் நான் வச்சிருக்கிறேன், எல்லாத்துக்குமே வச்சிருக்கிறேன். அந்த மாதிரி உனக்கும் இருக்குது, நீ புரிஞ்சுக்கோ அப்படின்றத அல்ல பேச. அல்லா தற்கபுன்ன தபக்க நான் தபக், திண்ணமாக நீங்கள் படிப்படியாய் ஒரு நிலையில இருந்து மற்றொரு நிலைக்கு கடந்து செல்ல வேண்டியது உள்ளது. அல்லா என்ன பேசுகிறான், புரியுதுங்களா? என்ன சொல்கிறான், திண்ணமாக நீங்களும் படிப்படியாக ஒரு நிலையிலிருந்து மற்றொரு நிலைக்கு கடந்து செல்ல வேண்டியது இருக்குது. நான் சொன்னேன்ல, நான் என்ன பயன் பேசினேன், நம்ம ஒரு நிலைமையில இருக்க மாட்டோம், மாறி மாறி போயிட்டுருக்கோம். அப்போது நம்ம சுதாரிக்கணும், படிப்பினை பெறணும், அறிவாளியாக மாறணும், அல்லாவுக்காண்டி அல்லாவை சார்ந்து நம்ம அமல் செய்யணும்னு சொல்லிட்டு அல்லா நம்மள்கிட்ட ஓமையாக பேசுகிறான். அல்லா சொல்கிறான், ஃபமாலஹும் லா யுமினூன், பிறகு இம்மக்களுக்கு என்ன நேர்ந்தது, நம்பிக்கை கொள்ளாமல் இருக்கிறார்களே. ஏன்பா இவ்வளோ பேசி உனக்கு என்ன தான்ப்பா ஆச்சு, ஏன்பா நம்பிக்கை கொள்ள மாட்டேங்கிறேன்னு நல்லா பேசுகிறான். சரிங்களா? நேரம் பத்தில் ஸ்பீடாக போகிறேன். ஒய்தா குரியா அலைஹிமுல் குர்ஆனு லா யஸ்ஜுதூன், இவர்களின் முன்னிலையில் குர்ஆன் ஓதி காமிக்கப்பட்டால், என்ன சொல்கிறான், இவர்களுக்கு மத்தியில் இந்த குர்ஆன் ஓதி காமிக்கப்பட்டால் இவர்கள் சஜிதா செய்வதும் இல்லையே. இவங்க ஏன் சஜிதா செய்ய மாட்டேங்கிறாங்க? நம்மளால் புரிஞ்சுக்கிட்டு என்ன தெரியுமா, அந்த வசனம் ஓதனோடனே அல்லா டேரெக்டாக இருக்கிற ரக்காத்துலேருந்து டேரெக்டாக சஜிதா போயிடுவாங்க. நான் சஜிதா செய்கிறேன், அல்லா என்ன அல்லாவுக்கு கவுண்டிங் வேணும், எல்லா மக்களும் செய்யலை, இவங்க செய்கிறாங்க பார்த்தியா, இந்த கவுண்டிங் எல்லாம் ஏமாறுவான். நீ நான் ஏன்னா ஏமாறுவேன், பக்கத்தில் இருக்கிறவனா அல்லா ஏமாறுவானா? அல்ல எந்த சஜிதா கேட்குறான், அடே குரானில் நான் என்னென்ன கட்டளை போட்டு வச்சிருக்கிறேன், என்னென்ன விஷயங்கள் உன்ட்ட நான் பேசுகிறேன், என்ன மாதிரிலாம் உன்ட்ட நான் பாடம் நடத்திக்கிட்டு இருக்கேன், உன் நபி எப்படி வந்தார், பாடுபட்டார், எப்படிப்பட்ட சூழ்நிலைலாம் வச்சிருந்தவருக்கு நான். அவர் சும்மா அவருக்கு நான் ஒன்றும் அந்த ரசூலின பட்டத்தை நான் கொடுக்கல, அவர் எவ்வளோ கஷ்டப்பட்டு வந்திருக்கிறாரு, அந்த எப்படி அந்த முன்னுதாரணமாக காமிச்சு கொடுத்தாரு. ஹஜ்ஜத்துல் விதா நின்று அத்தனை கூட்டம் நின்று பண்ணுறது சின்ன விஷயம். அது ஆரம்பத்தில் அதே மக்களை நின்று அவர் அழைப்பு பண்ணி பண்ணும்போது யார் வந்தா, அவர் எந்த அழைப்பு பண்ணி பண்ணாங்க, என்ன முன்னிறுத்தி பண்ணார், எனக்கு வேண்டி வந்தார், அந்த சஜ்தாவை செய்யுங்கன்றான்ல. முரான் அவங்ககிட்ட கொண்டு போய் ஓதி காமிக்கப்பட்டா இவன் ஏன் எனக்கு கட்டுப்பட மாட்டேங்கிறான். அப்போ நம்ம தொழுகையில் செய்கிறதும் தொழுகையில் ஓதுனே போய் விழுவுறதும் இந்த சஜிதாவை எல்லாம் பேச வரல. இது யாருனால காமனாக செய்வாங்க, புரியுதுங்களா? தொழுகையில் நின்று ஒருத்தர் எல்லாரும் இமாம் சஜிதா போயிட்டா நான் சஜிதா போக மாட்டேன் நிற்பேன்னா, இது எல்லாரும் பண்ண வேண்டியது. எந்த சஜிதா நீ பண்ண மாட்டேன், உன்னுடைய உடலை வாத்திக்கிட்டு, உன்னுடைய வியாபாரத்தை விட்டுட்டு, உன்னுடைய சூழல்களை மாற்றிட்டு, குரானுக்காக வேண்டியும் மார்க்கத்திற்காக வேண்டி நீ வந்து சஜிதா செய்ய மாட்டேன். கியாமத்தில் அடையாளங்கள் நிகழ்து, எல்லாம் நடக்குது, இதில் படிப்பினை எடுக்கணும், இந்த சமுதாயத்தை தீர்த்தத்தை பண்ணணும், இதெல்லாம் நம்மளுடைய பணின்னு வரணும். அந்த சஜிதா நீ செய்ய மாட்டேன், அந்த சஜிதாவை தான் செய்ய சொல்கிறோம், புரியுதுங்களா? இந்த சஜிதாவெல்லாம் செஞ்சவங்க தான் யார், ரசூல்மார்கள், நபிமார்கள், சஹாபாக்கள், ஷுஹதாக்கள், சித்திகீன்கள், சாலிஹீன்கள். நான் ஜும்மா பயானில் தினமும் சொல்லுவேன்ல, அவுளியாக்கள், இவ்வளோ சொல்லுவீங்களாம் யார் பேர் நான் மென்ஷன் பண்ணலை. நீங்கள் நினைக்கிற தர்கா அவுளியாவெல்லாம் நான் பேசலை. நான் எந்த அவுளியா பேசுனா, அல்லாவே இறை நேசரா, அல்லாவே நேசரா ஆக்கிறாங்கல்ல, அவங்கள பற்றி சொல்கிறேன். அவங்க முற்றிலும் அல்லாவை சார்ந்து இருப்பாங்க, எந்த நன்மை செஞ்சால் அல்லாவுக்காண்டி செய்வாங்க. அவங்கள பற்றி தான் நான் பண்ணுவேன் ஜும்மாவில் எப்பவுமே சொல்கிறது. சரிங்களா? அப்போ அல்லா என்ன பண்ணுறான், இவங்ககிட்ட ஓதி காமிக்கப்பட்டால் இவங்க சரிதான் செய்ய மாட்டேங்கிறாங்க. பலில்லதீன கஃபரு யுக்கதீன், மாறாக இந்த நிராகரிப்பாளர்களோ பொய்யென தோற்றுகின்றனர். இவங்க என்ன பண்ணுறாங்க, பொய் பிச்சுக்கிட்டே இருக்கிறாங்கன்னு அல்லா சொல்கிறான். வல்லாஹு அஅலமு பிமா யூஊன், உண்மையில் இவர்கள் தம் வினை சோடிகளில் சேர்த்து கொண்டிருப்பவை பற்றி அல்லாஹ் நன்கறிவான். உண்மையிலே இவங்க என்ன வச்சு என்ன நினைக்கிறாங்கன்றதை அல்லாஹ் என்ன பண்ணுவான், அல்லாஹ் நினைப்பான், அல்லாவுக்கு தெரியும் அப்படின்றத அல்லாஹ் சொல்றான். ஃபபஷ்ஷிரும் பிஅதாபின் அலீம், எனவே இவர்களுக்கு துன்புறுத்தும் வேதனைக்கான நற்செய்தியை அறிவித்து விடுவீராக. யார்கிட்ட சொல்றான், ரசூல் ஸல்லல்லாஹு சொல்றான். இவங்களுக்கு துன்புறுத்துமாறு ஒரு வேதனை நான் வச்சிருக்கிறேன், இவங்கள்ட்ட நீங்கள் சொல்லிடுங்க, சுபச்செய்தியாக சொல்லிடுங்கன்னு யார் ரசூலுல்லாஹ் அல்லாஹ் சொல்றான். இன்னைக்கு நமக்குலாம் இது இந்த சுழுக்கெல்லாம் யார் கட்டினா நமக்கு தான்.
இந்த மரண அடி யாருன்னா நமக்கு தான். இந்த இடது கருத்தில் வாங்கப்படுதுன்னா யார்? நமக்கு தான். ஏன்? பணியே செய்யலை. பணியே செய்யாமல் ஓபி அடிச்சுக்கிட்டு வேற ஒரு மாதிரி ஒரு பணியை செஞ்சுக்கிட்டு அல்லா கிட்ட சொர்க்கம் வாங்கலாம் நினச்சிக்கிட்டு இருக்கோம். இதெல்லாம் வாங்க முடியாது. பணி செய்யணும், சீர்திருத்த பணி செய்யணும், குரானுக்காக வேண்டி ஒன்றுபடணும், எல்லாரும் ஜமாத்தும் எல்லா பேருமே ஒரு முஸ்லீமாக மாறணும். மாறாத வரைக்கும் நீங்கள் நானும் எல்லாருமே அல்லா கிட்ட குற்றவாளிகள் தான். சரிங்களா? இல்லல்லதீன ஆமனு வாமிலு சலிஹாத் லஹும் அஜ்ருன் கைரு மம்னூன். ஆனால் அல்லாஹ் முடிக்கிற மாதிரி எவ்வளோ அழகாக முடிக்கிற மாதிரி, எவர்கள் நம்பிக்கை கொண்டவர்களாகவும் நற்செயல்கள் செய்தவர்களாகவும் இருக்கிறார்களோ அவர்களுக்கு என்றென்றும் முடிவு தராத கூலி இருக்கிறது. முடிச்சான் அல்லாஹ். இங்கே அல்லாஹ் எந்த நற்செயல்களை செய்ய சொல்கிறான்? எந்த நற்செயல்? எனக்கு கொடுக்கறதுக்கு சக்தி இருக்குது, தர்மம் நான் தர்மமாக கொடுத்துக்கிட்டு இருக்கேன், அப்போ நற்செயலா இது? இல்லை. உங்களுடைய சக்திக்கு மீறி ஒன்று பண்ணுறீங்க பார்த்தீங்களா? உங்கள்கிட்ட ஆரோக்கியம் இருக்குது, தொழுதுடுறீங்க. ஆரோக்கியம் இல்லாமல் இருந்தால் எப்படி தொழணும்? அப்போ கூட நான் தொழுவேன் அப்படின்னு பண்ணுறோம் பார்த்தீங்களா? தர்மம் இல்லாத தர்மத்திலே சிறந்த தர்மம் எது? இருக்கிறவங்க கொடுக்கறது இல்லை, இல்லாதவன் இல்லாத டைமில் கொடுக்கறதா தர்மத்திலே சிறந்தது. அப்போ எல்லாம் எதிரும் எதிர்பார்க்குறான். உனக்கு ஒரு விஷயம் பள்ளிவாசல் கிட்டே இருக்கே, நான் 5 வகையில் நான் தொழுதுட்டு வந்துடுறேன் அப்படின்னு நினச்சி நீயே ஓப்பி அடிச்சேன்னா அது உனக்கு பேர் ஓப்பியாது. பள்ளிவாசல் தொழுதுறது கிட்டே இருக்குன்னா தொழுதுட்டேன், அது தூரமாக தான் தொழுவியா? போவியா? போக முடியுமா? அப்போ அந்த மாதிரி கிடையாது. இந்த